இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தில் இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் நாம் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து சகல தீமைகளுக்கும் விலக்கி சகல நன்மைகளால் நிரப்பி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் பணம் மடங்கு ஆசீர்வதிச்சு உயர்த்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாத அவருடைய சித்தத்தை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த காலை ஆராதனையில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மையமாக வைத்து தொடர்ச்சியாக நாம் தேவ சமூகத்தில் வார்த்தைகளையும் வசனங்களையும் கவனிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். ஆமென். எசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசித்தோம்னா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயரால் இருக்கும் என்று உன்னை மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். தேவன் நம்மை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய ஆசை, தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம். நிச்சயமாக இதை செய்வதற்கு ஆண்டவர் என்னவா இருக்கிறார்? வாஞ்சியாக இருக்கிறார், விருப்பமாக இருக்கிறார், எதிர்பார்ப்போடு இருக்கிறார், ஏக்கமாக இருக்கிறார். நிச்சயம் கர்த்தர் நமக்கு நாம் ஒத்துழைத்தோம்னா நமக்கு அதை செய்வதற்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். ஆமென். கர்த்தர் நம்மை விட்டு விலக மாட்டோம். அவர் தொடர்ந்து கர்த்தர் யாரோடு கூட இருக்க விரும்புகிறார். இல்லை என்றால் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்க வேண்டும்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் நம்ம கூட இருந்தார்னா எப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்வதற்கு வாஞ்சியுள்ளவராக இருக்கிறார், எப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்ய விரும்புகிறார் என்பதையெல்லாம் தொடர்ந்து நாம் என்ன செய்கிறோம்? நாம் கவனித்துக் கொண்டு வருகிறோம். ஆமென். அப்ப கடந்த வாரம் நம்ம கவனிச்சோம், பாதிப்பை கண்டு பயப்படாதவன் இல்லையா? பாதிப்பை கண்டு எதிர்ப்பை கண்டு பயப்படாதவன் ரோடு கூட கர்த்தர் செய்யறான் இருக்க விரும்புகிறார். எதிர்ப்புகளை கண்டு பயப்படாதவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி அந்த காரியத்தை சொன்னா, அந்த எதிர்ப்புகளை கண்டு பயப்படாம செயல்படும்னா அது ஆவிக்குரிய காரியத்துக்கு பொருந்தும். இது மாம்ச சம்பந்தமான குடும்ப சம்பந்தமான காரியத்தை என்ன செய்யாது? பொருந்தாது என்று சொல்லியிருந்தோம். எவ்வளவு பேர் அந்த எதிர்ப்புகளை கண்டு எதிர்ப்புகளை தாண்டி நீங்க செயல்பட்டீர்கள் என்றெல்லாம் உங்களுக்கு தான் இந்த வெளிச்சம், உங்களுக்கு தான் தெரியும். ஆமென். ஆனா சொல்லுகிறதை செய்யாத வரைக்கும் கர்த்தர் உங்களோடு இருப்பாரா என்று நீங்க இருக்கான்னு நினைச்சிருக்கலாம். ஆனா வேத அடிப்படையில் நான் சொல்லுவேன், இல்லைன்னு நான் தைரியமாக சொல்லுவேன். ஏன்னா எது கிடைத்தாலும் இதான் கத்தாட்டி, இந்த வேதம் தான் நமக்கு அத்தாட்டி, இதுதான் நமக்கு அத்தாட்சி. ஆமென். இதுல இருக்கிறபடி இருந்தாதான் கர்த்தர் என்ன செய்வான்? ஒரு மனிதனோட கூட இருப்பான். அதுதான் வேதத்துடைய உண்மை, அதுதான் வேதத்துடைய சத்தியம். ஆமென். ஆனா வேதத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னா அது வேற கர்த்தரா இருக்கும். அது எந்த கர்த்தரா இருக்கும்? அது வேற கர்த்தரா இருக்குமே தவிர எந்த கர்த்தரா இருக்காது. நாம் ஆராதிக்கிற நம்முடைய கர்த்தரா இருக்க முடியாது. அது வேற ஒரு கர்த்தரா இருக்கலாம். எதுக்கு? எனக்கு எழுதி கொடுத்தது யாரு? எழுதி கொடுத்தது யாரு? அவர் தான் இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த மனிதர்கள் ஏவப்பட்டு எழுதப்பட்டதுதான் இந்த வேத புஸ்தகம் என்று பேர் என்ன செய்கிறோம்? எழுதுகிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப பரிசுத்த ஆவியா எழுதப்பட்ட புஸ்தகம், பரிசுத்த மனிதர்களால் எழுதப்பட்ட புஸ்தகம் எது? இந்த வேத புஸ்தகம். அப்ப எழுதினது யாரு? அவர் என்ன சொல்றா? நான் இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் செய்யணும், இப்படிதான் பண்ணணும் அவர் எழுதி கொடுக்கிறார். அதன்படி இருந்தாதான் அவர் இருக்க முடியும். இதுல இருக்கிறபடி இல்லை, ஆனால் கர்த்தர் என் கூட இருக்கிறார் சொன்னீங்கன்னா ஒண்ணு உங்களையே நீங்க ஏமாத்தி கொண்டிருக்கிறீங்க, இல்ல மற்றவங்களை ஏமாற்றுவதற்கு முயற்சிக்கிறேன் என்று அர்த்தம். ஆமென். அப்ப கர்த்தரோடு இருக்கிறாரா இல்லை என்பதுதான் நீங்க முடிவு பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்க அலசி ஆராய்ச்சி பார்த்துக்கோங்க. கர்த்தர் இருந்தா அப்படிதான் இருக்கும். கர்த்தர் மனுஷனோட இருந்தா அப்படிதான் இருப்பாங்க இல்லையா? தண்ணி ஊத்தினா செடி எப்படி இருக்கும்? தண்ணி ஊத்தினா செடி எப்படி இருக்கும்? தலை தொடர்ந்து இருக்கும் இல்லையா? தென்னாலிராம மாதிரி தண்ணி கட்டினா எப்படி இருக்கும்? தென்னாலிராம மாதிரி தண்ணி கட்டினா எப்படி இருக்கும்? தென்னாலிராமன் எப்படி தண்ணி கட்டினா தெரியுமா? தெனாலிராமன் குதிரைக்கு எப்படி தண்ணி கேட்டா தெரியுமா? தெரியாதா? ராஜா சொன்னார், என்ன சொன்னாரு? தெனாலிராமன் அந்த குதிரைக்கு என்ன பண்ணு? தண்ணி காட்டுன்னு சொன்னான். சரியா? அவன் நேரம் குதிரை கூட்டு போனான், தூரமா நிறுத்திக்கிட்டான். குதிரை பார்த்து சொன்னான், குதிரை தோ பார் தண்ணி, குதிரை தோ பார் தண்ணி. குதிரை பார்த்துச்சா? வந்துடுச்சு இல்லையா? இப்ப வயிறு என்ன செய்யல? இப்ப ராஜா கேட்கிறாரு, டேய் தண்ணி காட்டடா. காட்ட ராஜா. தண்ணி காட்டடா. காட்ட ராஜா. என்ன பண்ண? வயிறு இல்ல, காட்ட ராஜா. தண்ணிய காட்டிட்ட. அப்படி தென்னாலிராம குதிரைக்கு தண்ணி காட்டின மாதிரி தண்ணி காட்டின செடி எப்படி இருக்கும்?
வாடி போயிருக்கு இல்லையா? இப்ப எதை வச்சு தண்ணி ஊத்துனாங்களோ ஊத்துன எதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம்? மேல பெரியதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் உள்ள இருக்கா இல்லையா இல்லையா? அத போல மேலனுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கர்த்தர் உள்ள இருக்கிறாரா இல்லையான்னு இல்லையா? அப்ப வெளியில ஆசீர்வாதமா இருந்தா உள்ள எப்படி இருக்கும்? கர்த்தர் உள்ள இருக்கிறார் அர்த்தம் இல்லையா? அந்த வெளியில செடி காஞ்சு போய் இருக்கிற என்ன அர்த்தம்? உள்ள தண்ணி இல்லைன்னு இல்லையா? அப்ப கர்த்தர் மனுஷனோட தான் எப்படி ஆஸ்வதிப்பாரோ அப்படிதான் ஆஸ்வதிப்பா. இல்லன்னா என்ன ஆஸ்வதம் இருக்காது, அந்த ஆஸ்வாதம் இருக்காது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமென். சரி, இன்னைக்கு கர்த்தர் யாரோட கூட இருக்க விரும்புகிறா? கர்த்தர் ஒரு மனிதனோட கூட இருக்க வேண்டும்னா என்ன செய்ய விரும்புகிறா? அப்படி இருக்கிற வரக்கூடிய ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 24, 25 2 வசனங்களை நாம் வாசித்தோம்னா 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24, 25. பின்பு தாவீது ஆண்டவரை சொல்லி பெற்றான். அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். அவனிடத்தில் கர்த்தர் அன்பா இருந்த அந்த இருந்தார் என்ற ஒரு வார்த்தையை பெற்று கர்த்தர் அவனிடத்தில் அன்பா இருந்தார். யாரோட கூட இருக்கிறார்? சாலமோனோடு கூட தேவன் இருக்கிறார். 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்துடைய பின்பகுதி 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்துடைய பின்பகுதி தேவனாகிய கர்த்தர் அவனுடனே கூட இருந்து, யாருடனே கூட இருந்து? சாலமோனுடனே கூட இருந்து. அப்ப தேவன் யாரோட கூட இருக்கிறார்? சாலமோனோட கூட தேவன் இருக்கிறார். ஆமென் ஆமென். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24, 25 சொல்லுது தேவன் அவனிடத்தில் அன்பா. இந்த பின்பகுதி மட்டும், அந்த பின்பகுதி அவனுக்கு சாலமோன் பெயரிட்டான். அவனிடத்தில் கர்த்தர் அன்பா இருந்தான். எப்படி இருந்தாரா? நம்ம இடத்துல எப்படி ஆண்டவர் இருக்கிறாரு? வம்பா இருக்கிறார் இல்லையா? நம்ம இடத்துல எப்படி இருக்கிறாரு? சாலமோன் ஆண்டவர் எப்படி இருந்தாரு? அன்பா இருந்தார் இல்லையா? நம்ம இடத்துல ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? அன்பா இருக்கிறாரா வம்பா இருக்கிறாரா? 2 பேர் இருக்கிறார். சரியா? அன்பா இருக்கிறாரோ அன்பா இருக்கிறாரு, வம்பா இருக்கிற இடத்துல வம்பா இருக்கிறார். நம்ம இடத்துல ஆண்டவர் அன்பா தான் இருக்கணும்னு விரும்புகிறார். ஆமென். அப்ப அன்பா யாரோட கூட ஆண்டவர் அன்பா இருக்க விரும்புகிறார்? யாரோட இருக்க விரும்புகிறார்? இருக்கிறது எப்படி இருக்கணும்? அன்பாவும் இருக்கணும் வம்பாவும் இருக்கணும் இல்லையா? சவுலுக்கு ஆண்டவர் எப்படி இருந்தா? வம்பா இருந்தார் இல்லையா? சவுலுக்கு ஆண்டவர் எப்படி இருந்தா? வம்பா இருந்தா. தாவீதுக்கு எப்படி இருக்கிறான்? அன்பா இருக்கிறான். சாலமோன் எப்படி இருந்தா? அன்பா இருந்தா இல்லையா? அப்ப ஆண்டவர் அன்பாவும் இருக்க முடியும் வம்பாவும் இருக்க முடியும். பக்கத்துல போய் கேளுங்க, உங்களுக்கு ஆண்டவர் அன்பா இருக்கணுமா வம்பா இருக்கணுமா? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அவர் அன்பாவும் இருப்பாரு வம்பாவும் இருப்பாரு. எதை வச்சு? நாம் நடந்து கொடுக்கிற விதத்தை வச்சு இல்லையா? நாம் சரியா நடந்தா அன்பா இருப்பாரு, சரியாம நடந்தா வம்பா இருப்பாரு. ஆமென். பிள்ளைகளை பிடிச்சி தங்கம் செல்லம் அப்படின்னு கொஞ்சம் இருக்குது இல்லையா? பட்டு 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 தொடப்பத்துல போடுறதும் இருக்குதா? தொடப்பத்துல அடிக்கிறதும் இருக்குதா இல்லையா? இருக்குது. எதை வச்சுதான்? அந்த பிள்ளைகள் நடந்து கொள்கிற விதத்தை வச்சுதான் இல்லையா? தங்கம் செல்லம் அப்படி கொஞ்சமா தொடப்பத்திலே சாத்திரமா இருந்தா பிள்ளைதான் முடிவு பண்ணணும். அம்மா தொடப்பத்தை அடிக்கிறேன்னா நடக்க கூடாது விதமா நடந்தா போதும் தொடப்பத்தை அடி வாங்கலாம் இல்லையா? அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமா இருக்குதான், சொல்லிதான் வேற வழி இல்லையா? 2வது என்ன? செல்லம் தங்கம் கொஞ்சம் பிள்ளை யாருக்கு இருக்குது? அப்படிதான் இருக்குது. இப்போ உங்களுக்கு எப்படி வேணும்? செல்லம் தங்கோட கொஞ்சமா தொடர்பு எடுக்கணுமானதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சரியா? அப்படி எடுத்தீங்கன்னா முடிவு பண்ணிக்கோங்க. நாம நடக்கிறத வச்சுதான் இருக்குது. கர்த்தர் செய்யறது என்ன? நாம் நடக்கிறத வச்சுதான் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறத தவிர நம்மிடம் இல்லாத ஒன்றை வச்சு கர்த்தர் என்ன செய்ய விரும்பல? ஆசீர்வதிக்க விரும்புகிறது இல்லை என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இவர் சாலமோனோட கூட ஆண்டவர் அன்பா இருந்தாருன்னா இந்த சாலமோன் எப்படிப்பட்ட ஒரு நபரா இருந்தார்? எதனால கர்த்தர் ஒரு மனுஷனோட பொதுவா ஒரு மனுஷனோட அன்பா இருக்கணும்னா கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? அப்ப அந்த காரியம் இந்த சாலமோன் இடத்துல இருந்ததா? இந்த சாலமோன் என்ன காரியத்தை செஞ்சதனால கர்த்தர் அவனிடத்துல அன்பா இருந்தா? அவன் அன்பா இருந்தா கர்த்தர் சாலமோனுக்கு என்ன காரியத்தை செய்வார் என்று ஒரு நீண்ட செய்தி ஆனா வேகமா சொல்லி எந்த அளவுக்கு சொல்ல முடியுமா சொல்லி நான் குறித்த நேரத்தை என்ன செய்யறேன், நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். ஆமென் ஆமென். அப்ப தேவனிடத்துல எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். அப்ப யாரிடத்துல கர்த்தர் அன்பா பொதுவா ஆண்டவர் ஒரு மனுஷன் அன்பா இருக்கணும்னா அவன் எப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்க வேண்டும்? என்ன காரியம் அவனிடத்துல இருந்தா கர்த்தர் அவனிடத்தில் அன்பா இருப்பான்?
யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துக்கு நேரா வேத திருப்பணினா 27வது வசனத்தை கொஞ்சம் பாருங்க பார்க்கலாம். 27வது வசனம். 27 14 27 14 சரி 23 பாருங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனிடத்தில் என் பிதா அன்பாயிருப்பார் இல்லையா? அப்ப ஒருவன் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம் அந்த வசனத்தை. யோவான் 14:23 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னிடத்தில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனிடத்தில் என் பிதா அன்பா இருப்பான். அப்ப ஆண்டவர் ஒரு மனுஷனோட கூட இருக்கணும். அது எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும்னு சொன்னா அவன் யாரா இருக்கணும்? வசனத்தை கை கொண்டு நடக்கிற நபரா இருக்கணும். ஆமென். இப்ப உங்களை காத்து பெற்று நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்களான்னு கேட்டா 3 தலையை வச்சு ஆமான்னு சொல்லணும் இல்லையா? நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்களான்னு கேட்டா யாராவது இல்லைன்னு சொல்லுவீங்களா? இல்லங்க வந்திருக்கிற யாராவது நீங்க ஆண்டவரை நேசிக்கிறான்னு கேட்டா இல்ல அப்படி சொல்லுவீங்கப்பா? சொல்ல மாட்டேன் இல்லையா? எப்படி சொல்லுவேன்? இரவலுக்கு 2 தலையை வாங்கி ஆமான்னு சொல்லுவோம். ஆமா தானே? இரவலுக்கு 2 தலையை வாங்கி ஆமா நாங்க ஆண்டவர் என்ன செய்யறோம்? உயிரை போல நேசிக்கிறோம். ஆண்டவர் தான் பெரியவர், ஆண்டவர் தான் சொல்லுவோம் இல்லையா? இப்ப ஆண்டவர் என்ன சொல்றா? இப்ப என்ன ஆண்டவர் என்ன நேசிக்கிறது உண்மைன்னா, நீ இடத்துல அன்பா இருக்கிறது உண்மைன்னா என்ன வெளிப்படணும் தெரியுமா? என் வசனத்தை நீ கைக்கொள்ளணும். என் வசனத்தை நீ கைக்கொள்ளாம நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்றது அது பொய்யே தவிர அது என்ன கிடையாது? அது நிஜம் இல்லை, அது நிஜம் இல்லை. இப்ப இந்த வசனத்தை கை பார்த்து வச்சுன்னு எத்தனை பேரு நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் நீங்க சொல்லுவீங்க? இப்ப ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? என்ன சொல்லுவீங்க? ஆமான்னு சொல்லுவீங்க இல்லையா? நான் பேச தமிழ் புரியுது தானே? இல்ல உங்களுக்கு பாச பராமரி இல்ல தானே? சரி. இப்ப தமிழ் புரியுது இல்லையா? இப்ப ஆண்டவர் என்ன சொன்னா, ஒருவன் என்னிடத்தில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், பிதா அவனிடத்தில் அன்பா இருப்பான். சாரனுக்கு அப்புறம் போயிடலாம் சரியா? இப்ப பொதுவா ஒரு மனுஷனோட ஆண்டவர் இருக்கணும்னா தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? அவன் அவரிடத்துல அன்பா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார் இல்லையா? அவன் அவனிடத்துல அன்பா இருந்தா அவன் அவனிடத்துல அன்பா இருப்பான், அவன் அவனிடத்துல வம்பா இருந்தா அவன் அவனிடத்துல வம்பா இருப்பான் இல்லையா? ஆண்டவர் அன்பா இருக்கிறதும் வம்பா இருக்கிறது யாரை வச்சுதான் இருக்கு? நம்மளை வச்சுதான் இருக்கு, என்ன வச்சுதான் இருக்கு இல்லையா? இப்ப என்னிடத்துல ஆண்டவர் அன்பா இருக்குன்னா நான் யாரா இருக்கணும்? ஆண்டவர் இடத்துல அன்புள்ளவரா இருக்கணும் இல்லையா? இப்ப நான் ஆண்டவர்கிட்ட அன்பா இருந்தா அவர் எப்படி இருப்பார்? என்கிட்ட அன்பா இருப்பான். நான் அவர்கிட்ட வம்பா இருந்தா அவர் என்கிட்ட வம்பா இருப்பான் இல்லையா? அப்ப ஒருவன் என்னது அன்புக்குறது உண்மைன்னா அவன் என்ன செய்யணும்? என் வசனத்தை கைக்கொள்ளணும், என் வசனத்தை கைக்கொள்ளணும். இப்ப நீங்க எனக்கு பதில் சொல்ல வேண்டாம், உங்க மனசாட்சியை நீங்க கேட்டு பாருங்க. நீ எந்தெந்த வசனத்தை கை கொண்ட அனுபவம் இருக்குது அப்படின்னு உங்க மனசாட்சியை தொட்டு நீங்க கேட்டு பாருங்க. என்னது? இந்த வேதத்துல இருக்கிற உனக்கு தெரியாத வசனத்தை விட்டுடுங்க, உங்களுக்கு சொல்லாத வசனத்தை விட்டுடுங்க, நீங்க படிக்காத வசனத்தை விட்டுடுங்க. உங்களுக்கு சொல்லாத வசனத்தை விட்டுடுங்க, அது வேண்டாம். உங்களுக்கு தெரியாத வசனத்தை விட்டுடுங்க, அது வேண்டாம். உங்களுக்கு நீங்க பார்க்காத படிக்காத வசனத்தை விட்டுடுங்க, வேண்டாம். நீங்க படிச்சது, உங்களுக்கு சொன்னது, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சது இல்ல நீங்க கேட்டது எத்தனை வசனம் கை கொண்டதாக உங்க மனசாட்சி உங்களுக்கு ஞாபகப்படுத்துது? நான் கேட்கறது புரியுது இல்லையா? நான் கேட்கறது புரியுதா? பின்னடிக்கிறவங்களுக்கு புரியுதுங்களா? பின்னாடிக்கிறவங்களுக்கு புரியுதுங்களா? நம்ம ஏதோ கேட்குது இல்லையா? ஆமா, கண்ணு காதெல்லாம் இங்கே இருக்கணும், வேற எங்க இருக்கக்கூடாது, அப்படி இருக்கணும். இப்ப என்ன பண்ணா உன் மனசாட்சி நீங்க கேளுங்க. என்னது? என் மனசாட்சி, நீ எத்தனை வசனத்துக்கு நான் கை கொண்டுன்னு நீ எனக்கு கொஞ்சம் சொல்லு அப்படின்னு மனசாட்சி கேளுங்க. உங்க மனசாட்சி எத்தனை வசனம் உங்களுக்கு தெரிஞ்சது, உங்களுக்கு பழக்கப்பட்ட எத்தனை வசனத்தை நீங்க கை கொண்டீங்கன்னு உங்க மனசாட்சி உங்களுக்கு சொல்லும். நான் கேட்கறது புரியுதானே? எனக்கு பதில் சொல்ல வேண்டாம், நான் கேட்கற கேள்வி உங்க மனசாட்சி நீங்க கேளுங்க. உங்க மனசாட்சியை பார்த்து நீங்க கேளுங்க. உங்களுக்கு சொன்ன அந்த வசனம்
உங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த வசனம், உங்களுக்கு தெரிஞ்ச அந்த வசனம், உங்களுக்கு பழக்கப்பட்ட அந்த வசனம், உங்களுக்கு அறிமுகமான வசனம், நீங்க வாசிச்ச அந்த வசனம், எத்தனை வசனத்தை நீங்க கை கொண்டு நடந்ததா உங்க மனசாட்சி உங்களுக்கு சாட்சி கொடுக்கும். இந்த வசனம் படிச்சல, இந்த வசனப்படி நீ நடந்த அப்படின்னு எத்தனை வசனம் சொல்லி கொடுக்குது? இந்த வசனம் படிச்சல, இந்த வசனத்தை படி என்ன செஞ்ச நீ நடந்த எத்தனை வசனம் சொல்லும்? நாம் வாசிச்ச, நமக்கு பழக்கப்பட்ட, நமக்கு அறிமுகமான, நமக்கு பிரசங்கிக்கப்பட்ட எத்தனை வசனங்களை நான் கை கொண்டு நடந்ததாக எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு மறக்காத விட்டுங்க, எத்தனை வசனம் ஞாபகம் இருக்குது? ஒரு சில வசனமா ஞாபகம் இருக்குல்ல, ஒரு சில வசனங்களாவது ஞாபகம் இருக்கு தானே? இருக்குமா இருக்காது? ஆதியாகம ஆதியிலே வார்த்தையும், ஆதியிலே வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார், அதுல இருந்து ஆவியின் மனமாட்டி இறங்கி வா, அது வரைக்கும் மொத்த வசனத்தை நான் கேட்கல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற எத்தனை வசனத்தை நீங்க கை கொண்டதாக, ஓ இந்த வசனத்தை என்ன செஞ்சிட்டோம், நம்ம நடந்துட்டோம், இந்த வசனம் நம்ம நடந்தோம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு தெரிஞ்ச வசனம் தானே? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தானே? தெரிஞ்ச வசனம். இந்த வசனம் கை கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார் இல்லையா? இது எத்தனை பர்சன்ட் கேட்டிருப்பீங்க? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சன் என்ற பர்சன்ட் எத்தனை பர்சன்ட் கேட்டிருப்பீங்க? கேட்டிருப்பீங்க தானே? கேட்டீங்களா? கேட்டிருக்க மாட்டீங்களா? தலையை ஆட்டணும், வாயை திறக்கணும் இல்லையா? எனக்கு 2 மணிக்கு தான் முடிப்பேன், 3 மணிக்கு தான் முடிப்பேன், சரியா? எனக்கு அதுல கவலையே கிடையாது. அதனால சீக்கிரமா முடிக்கிறதோ லேட்டா முடிக்கிறதோ உங்க கையில் தான் இருக்கு. நீங்க வாயை திறந்து பேசுறீங்கன்னா, நான் பேசுறது உள்ள போச்சுன்னா சீக்கிரம் முடிச்சிடும், சரியா? நீங்க உட்காந்து இதுக்கு ஒரு பூட்டு, இதுக்கு ஒரு பூட்டு எல்லாம் போட்டு உட்காந்தீங்கன்னாக்க நான் திறக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். திண்டுக்கல்ல பூட்டை வாங்கி இதுக்கு ஒரு பூட்டு, இதுக்கு ஒரு பூட்டு போட்டு உட்காந்தீங்கன்னா நான் என்ன செய்ய மாட்டேன்? அந்த பூட்டை சாவி எடுத்து திறக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன், சரியா? அதனால நானே அசால் ஆள் கிடையாது. இது வந்து முரடன், நான் ஒரு முரடன் மாதிரி வச்சுக்கோங்களேன், சரியா? நான் யாரு? ஒரு முரடன். இது உள்ள ஈரமெல்லாம் கிடையாது, கற்பாறை. அதனால அந்த பாறையில ஈரமெல்லாம் கிடைக்காது. ஐயோ பாவம் பசிக்குமே, அந்த பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது, உள்ள இருக்கிறதா கற்பாறை. அதனால இறக்கத்தை வந்து எனக்கு எதிர்பார்க்கவே கிடைக்காது, சரியா? அதனால என்ன சரிங்கன்னா உங்களுக்கு புரியணும். என்ன புரியணும்? நீ கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறான்னு எத்தனை முறை அந்த பைபிள் படிச்சிருப்பீங்களா? தெரியுதானே? சங்கீதம் 23 அப்படின்னு உடனே கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறான்னு தாட்சடியே அப்படி சொல்லி முடிச்சிருவோம்ல? முடிப்பீங்களா? முடிக்க மாட்டீங்களா? முடிப்பீங்க தானே? இந்த முதல் வசனம் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், இந்த ஒரு வசனத்துக்கு எத்தனை பேர் நீங்க செவி கொடுத்த அனுபவம் உங்களுக்கு இருக்கு? ஒரே ஒரு வார்த்தை, என்னது? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் இல்லையா? அப்ப அவர் மேய்ப்பன், நான் யாரு? ஆடு. ஆடு மேய்ப்பன் இல்லாத தனியா எங்கேயானா போய் மேய்ச்சிருக்கிறத பார்த்துருக்கிறீங்களா? மேய்ப்பனுக்கு தெரியாம, மேய்ப்பன் சொல்லாம ஆடு மட்டும் எங்கேயாவது போய் தனியா மேய்ச்சத பாத்தீங்களா? அப்படி மேய்ற ஆட்டுக்கு பேரு திருட்டாடுன்னு அர்த்தம். என்ன ஆடு? நான் ஆடு மேய்க்கும் போதெல்லாம் அப்படி திருட்டு ஆடு இருக்கும். அந்த ஆடுக்கு என்ன பண்ணுவோம்னா, போகும்போது 2 காய் போட்டு கயிறு கட்டிடுவோம். எந்த காடு? ஒண்ணு கழுத்துல கயிறை போட்டு காலை மடு கட்டிடுவோம். அது என்ன செய்ய கூடாது, நிமிர்ந்து கூட நடக்க முடியாது. அது அப்படியே நொண்டி நொண்டி போகும், ஓடவே ஓடாது. இல்ல என்ன செய்வோம், முன்னாடி காலும் பின்னாடி காலும் சேர்த்து என்ன பண்ணிடுவோம்னா கயிறை போட்டு இழுத்து கட்டிடுவோம். என்ன செய்யாது, ஓடாது. இது எங்க? இந்த ஆடுல எந்த ஆடுனா திருட்டாடு. உங்களே சொல்ல நினைச்சிடாதீங்க, நான் ஆடு மேய்க்கும் போது இந்த பழக்கத்தை சொல்லுவேன், சரியா? நான் ஆடு மேய்க்கும் போது அப்படிதான் பண்ணுவேன். ஒண்ணு கழுத்துல காலை கட்டி, ஆடனாலும் சரி மாடனாலும் சரி என்ன பண்ணணும், கழுத்துல கயிறை கட்டி எங்க போட்டு கட்டிடணும், முன்ன காலை போட்டு இழுத்து கட்டிடுவோம். அது என்ன செய்யும், காலையை தூக்க முடியாது, நொண்டி 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 எங்கேயும் ஓடாது, அங்கேயே கிடக்காங்க. இல்ல 2 முன்னாடி காலும் பின்னாடி காலும் அந்த நரம்புல கீழே மேல, சரியா? இங்க மேல இருக்கு இல்லையா, இந்த மேல பிடிச்சி என்ன செய்யறதுனாக்க இந்த இடத்துல அந்த 2 காலும் பிடிச்சி கயிறு போட்டு கட்டிடும், இழுத்து கட்டிட்டாங்க. என்ன செய்யாது, அது எங்கேயும் ஓடாது, விட்ட இடத்துல அப்படியே கிடக்கும், சரியா? இதெல்லாம் எந்த ஆடு சொல்லுங்க? இது என்ன ஆடு? திருட்டாட்டுக்கு தான் இப்படி பண்ணுவாங்க, சரியா? ஆனா நல்ல ஆட்டுக்கு பத்தியா, அந்த ஆட்டுக்கு என்ன கிடையாது, அதை கையிலையும் கட்ட மாட்டோம், காலையும் கட்ட மாட்டோம், 2 காலையும் கட்ட மாட்டோம், ஒன்னையும் கட்ட மாட்டோம், அப்படியே விட்டுடும், சரியா? எங்கேயாவது உங்க ஊர்ல ஆடு உங்க கிட்ட ஆடு இல்லைன்னா பக்கத்துல யாராவது ஆடு வச்சிருப்பாங்கல்ல, ஒரு வேலை இன்னைக்கு ஒரு வேலை கட்டாலும் கூட பரவாயில்ல, நான் ஒரு 500 ரூபாய் தரேன் உங்களுக்கு. என்னைக்கு வேலைக்கு போனா ஒரு 500 ரூபாய் கிடைக்கலையா, இன்னைக்கு வேலை கட்டாலும் நான் 500 ரூபாய் தரேன், சரியா? நேரா போய் உட்காந்து ஆட்டுக்கு பக்கத்துல உட்காந்துக்கோங்க, எங்க தனியா உட்காந்துக்கோங்க. இந்த ஆடு எங்கேயாவது மேய்ப்பன் சொல்லாம மேய்ப்பன் சொல்லாம மேய்ப்பனுக்கு தெரியாம எங்கேயாவது இந்த ஆடு போய் மேய்தான்னு பாருங்க.
எங்க பெய்யுமா? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனமா? எல்லாருக்கும் தளபட தெரியுமா? எல்லாருக்கும் தளபடமா தெரிஞ்ச வசனம், மனப்பாடமா தெரிஞ்ச வசனம். பிள்ளைகளை சண்டே கிளாஸ் தூக்கி நைட் எழுப்பின கர்த்தர்னா கூட கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார் சொல்லி படுத்துட்டோம் இல்லையா? நைட்டு 12 மணிக்கு அந்த பிள்ளை எழுப்பி 23 சங்கீதம் 1 வசனம் சொல்லி என்ன பண்ணுவோம்? கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறான் தாட்சடி அப்படி சொல்லிட்டு படுத்துமா படுக்காதா? உன்னை நைட் 12 மணிக்கு பிள்ளைகளை எழுப்பி கேளுங்க. சண்டே கிளாஸ் பிள்ளைங்க போறாங்களா? சண்டே கிளாஸ் போறாங்களா? அந்த போற பிள்ளைகளை இன்னைக்கு நைட்டு போய் கேட்பீங்களா? நாங்க எல்லாம் தானே கேட்கறேன். உங்களை யாரும் வெளிப்பட சொல்றேன், உங்களை யாரும் செய்யறேன், உங்களை யாரும் வெளிப்பட சொல்றேன். அப்படி உட்காந்து கேளுங்க. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். இந்த வசனம் உங்க பிள்ளைகளுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் இல்லையா? பிள்ளைகளுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அம்மா தெரியும், அப்பாவுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். இந்த வசனத்துக்கு எவ்வளவு பேரு நீங்க அந்த வசனத்தை கீழ்ப்படிஞ்ச, இந்த வசனத்தை கை கொண்டு நடந்தன்ற அனுபவம் இங்க வந்திருக்கிற எவ்வளவு பேருக்கு இருக்குது? அப்ப நான் ஆடுனா அவர் மேய்ப்பர் இல்லையா? நான் ஆடுனா அவர் மேய்ப்பர் தானே. சரி, ஆடு என்ன செய்யாது? மேய்ப்பன் சொல்லாத ஆடு வெளியே போகாது, அப்படிதானா? மேய்ப்பன் சொல்லாத ஆடு வெளியே. இப்ப ஆடு என்ன சொல்லுது? ஐயா நான் போய் மேய்ச்சிட்டு வரேன். இப்ப ஆடு என்ன சொல்லுது? நான் என்ன செய்யறேன்? அங்க பாரு புல்லு இருக்குது, நான் என்ன பண்ணிட்டு வரேன்? போய் மேய்ச்சிட்டு வரேன். மேய்ப்பன் என்ன சொல்லுவாரு? இப்ப ஆடு என்ன சொல்லுது? நான் போய் மேய்ச்சிட்டு வரேன் அப்படி கேக்குது இல்லையா? நல்ல மேய்ப்பன் என்ன பண்ணுவான்? ஓய் ஒன்று போடுவான் இல்லையா? ஓய்க்கு ஒன்று போடுவான் இல்லையா? சில ஆடு என்ன பண்ணிடும்? அப்படி பார்த்தா பட்டி எடுத்துட்டு போயிடும். அது என்ன பண்ணிடும்? நான் நடந்த அனுபவத்தை சொல்றேன், சரியா? நடக்காதவன சொல்றேன், நடந்த அனுபவத்தை சொல்றேன். ஒருவேளை 12 மணி வரைக்கும் கொஞ்சம் வேலை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நேரத்தில் வேலை செஞ்சுனே இருந்தா ஆடு என்ன செய்யாது? பொறுத்து பார்க்கும். 11 மணி வரைக்கும் கத்தி பார்க்கும். இல்லை வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு சந்து நுழைச்சுன்னா அது உள்ள நுழைஞ்சு மொத்த ஆடு வெளியில போயிடும். மொத்த ஆடும் இப்ப வந்து பட்டியை பார்த்தா ஒரே ஒரு ஆடு கூட இருக்காது. என்ன செய்ய? எங்கெங்கயோ தேடி பிடிச்சி மொத்த மொல்ல போய் ஆடு பண்ணி செய்யணும், தேடி பிடிச்சி அதை போய் மேய்க்கணும் இல்லையா? இதெல்லாம் எந்த ஆடு? இது மேய்ப்பனுக்கே தெரியாத பட்டி எடுத்துட்டு போற ஆடு, சரியா? மேய்ப்பனுக்கு தெரியும் பட்டிய எடுத்துட்டு போற ஆடு. நீங்களா எந்த ஆடு? நீங்களா எந்த ஆட்டுன்னு கேட்டேன். வசனம் தெரியும் தானே? ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? நேசிக்கிறோம் இல்லையா? நான் சொல்றேன், அந்த மேய்ப்பன் பார்வையில ஆடு இருக்கிற அளவுக்கு அந்த ஆட்டுக்கு சிறந்த சேஃப்டி. என்னைக்கு அந்த ஆடு அந்த மேய்ப்பனுடைய கண்ணுக்கு மறையுதோ அதுக்கு பெரிய ஆபத்து காத்திருக்குது. அந்த ஆபத்துல இருந்து யாருமே அந்த ஆட்டை காப்பாற்ற முடியும். அந்த ஆட்டை யாருமே காப்பாற்ற முடியும். தாவீது ஆடு மேய்க்கிறாரா? ஆடு மேய்ச்சார். ஒரு விசை ஒரு சிங்கம் வந்து மண்ணில் ஒரு ஆட்டை பிடிச்சிச்சா? இந்த பிடிக்கும் போது இந்த ஆடு எங்க இருக்குது? இந்த மேய்ப்பன் எங்க இருக்கிறாரு? ஒரு விஷயம் தகப்பனை ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்து, ஒரு விஷயம் ஒரு சிங்கம் வந்தது, ஒரு விஷயம் கரடி வந்து மந்தையில் ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. அப்படி இல்லையா? பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போயிட்டேன். போதும். இப்ப ஆடு எங்க இருக்குது? மேய்ப்பன் எங்க இருக்கிறார்? புரியுதானே சொல்றது? புரியுதானே? இப்போ நான் மேய்ச்சிருக்கும் போது ஆடு வந்துச்சு, ஒரு சிங்கம் வந்துச்சு, ஆடு வந்து பிடிச்சிச்சுன்றாரு இல்லையா? இப்ப பிடிச்சது யார் பாக்குறாரு? மேய்ப்பன். அப்ப அந்த ஆடு எங்க இருக்கு? அந்த மேய்ப்பனுடைய மேற்பார்வையில் இருக்கு இல்லையா? இந்த மேய்ப்பனுடைய மேற்பார்வை ஆடு இருக்கிறதுனாலதான் இந்த ஆடு என்ன பண்ணுச்சு? தாவீது போனாரு, அந்த சிங்கத்தை அடிச்சாரு, அதன் வாய்க்கு தப்பிச்சாரா? ஒருவேளை இந்த ஆடு இந்த மேய்ப்பனுடைய பார்வையில இல்லாம வேற எங்க இருந்தா அதோட அந்த ஆட்டு கதை முடிஞ்சு போச்சு இல்லையா? பக்கத்தை கைப்பிடிச்சுக்கிறது. உங்க கதை முடிஞ்ச மாதிரி இருக்குதா? தொடங்கின மாதிரி இருக்குதா? உங்க கதை முடிஞ்ச மாதிரி இருக்குதா? தொடங்கின மாதிரி இருக்குதா? யார் கதை முடிஞ்சிடும்? மேய்ப்பனுடைய பார்வையில இல்லாம அந்த ஆடு எங்க மேயுது? அந்த ஆடு என்ன பண்ணுது? அது படுத்திருக்குதா? அது மேயுதா? அது தண்ணி குடிக்குதா? அது அசை போடுதா? அது அசைஞ்சா கூட யாருக்கு தெரியணும்? மேய்ப்பனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஆடு பத்திரமா பாதுகாக்கப்படும் இல்லையா? அது மேயதான்னு தெரியல, அது அசை போடுதான்னு தெரியல, அது தண்ணி குடிக்கான்னு தெரியல. சில நேரத்தில் அந்த ஆடு மேய்ப்ப என்ன செய்ய தெரியுமா? பூச்சி கூண்ட மேய்ஞ்சிடும். என்ன கூண்டு? இந்த புல்லுல பூச்சிங்க கூண்டு கட்ட இல்லையா? அந்த பூச்சி கூட மேய்ஞ்சிடும். என்ன செய்யாதுன்னா அந்த பூச்சி உள்ள போச்சுன்னா ஆடு அசை போடாது. ஆடு என்ன செய்யாது?
அசை போடாது. இப்ப என்ன செய்யணும்? அந்த ஆடு அசை போடுறதுக்கு அது என்ன ஜீரணிக்க ஒண்ணு 7up வாங்கி ஊத்தணும், இல்ல ஸ்ப்ரைட் வாங்கி ஊத்தணும் இல்லையா? இத ஆட்டுக்கு ஊத்தணும் சரியா? அப்ப நாங்க அப்ப 7up ஸ்ப்ரைட்லாம் கிடையாது. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னா இந்த கரும்பு ஆளாடுவாங்க இல்லையா? கரும்பு ஆளாடுவாங்களா? கரும்பு பால் வருமா? அந்த கரும்பு பால் என்ன செய்யணும்? ஒரு இந்த பாட்டில் கிளாஸ் பாட்டில் வாங்கி ஃபுல் பண்ணி மூடி போட்டு வச்சுக்குவோம். என்ன செய்யும்? அப்படி திறந்து ஒரு மூடி என்ன செய்யணும்? அதுக்கு ஊத்தணும். அப்போ 7up ஸ்ப்ரைட்லாம் கிடையாது. இதுதான் அப்ப வேற ஒண்ணெல்லாம் கிடையாது. அப்ப இதுதான் மருந்து. என்ன மருந்து? இப்ப எப்ப இந்த ஆட்டுக்கு ஊத்துவோம்? நானும் ஆடு பார்த்துட்டே இருக்கிறேன், மேயவே இல்லையே, அசை போடவே இல்லையே அப்படின்னு இந்த ஆடு மேய்ப்பனுடைய பார்வையில இருந்தாதான் அது உள்ள ஏதோ என்ன பண்ணிடுச்சு, உள்ள தேவையில ஒண்ணு போயிடுச்சுன்னு அதை ஜீரணிக்க என்ன செய்வா? ஏதோ இன்னைக்கு ஊத்துற மாதிரி ஊத்துறாலும் சரி, அன்னைக்கு ஊத்துற மாதிரி ஊத்துறாலும் சரி, எப்ப ஊத்துவாங்க? அந்த மேய்ப்பனுடைய பார்வையில அந்த ஆடு இருக்கணும். ஆமே. அப்ப மேய்ப்பனுடைய பார்வையில ஆடு இருந்தாதான் அந்த ஆடு என்ன காரியம் இருந்தாலும் உடனடியான தீர்வை அந்த நாட்டுக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அப்ப ஏன் நீண்ட நாள் பிரச்சனை இந்த ஆட்டுக்கு தீர்க்க முடியலன்னா அந்த ஆடு என்ன பண்ணிடுச்சு? மேய்ப்பனுடைய பார்வையில இல்லாம போயிடுச்சு. அப்ப மேய்ப்பனுடைய பார்வையில இல்ல, அந்த ஆடு மேய்ப்பனுக்கு தெரியாம இருக்குதுன்னா அந்த ஆட்டுக்கு வரக்கூடிய ஆபத்தை, அந்த ஆட்டுக்கு வரக்கூடிய பாதிப்பை யாருமே தடுக்க முடியாது. ஆட்டுக்கு வர பாதிப்பை எந்த ஆடும் தடுக்காது இல்லையா? சிங்கம் ஆடை பிடிச்சிச்சு தானே, கூடக்கிற ஆடுகள்லாம் போயிட்டு அந்த சிங்கத்தை முட்டி தள்ளணும் தானே. ஒரு ஆடை பிடிச்சிச்சுன்னா மற்ற ஆடு அங்கதான் மேயுது இல்லையா? இப்ப இந்த ஆடு என்ன செய்யணும்? ஒரு சிங்கத்தை முட்டி தள்ளணும்ல. அந்த ஆடு பார்க்கும், என்ன பார்க்கும்? அதை விட்டு இதை பிடிச்சிடும், அதை விட்டு இதை பிடிக்கும், அதை கடிச்சு போட்டு இதை கடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன செய்யும் ஆடுகள்லாம்? அதை பார்த்தோட செதறி ஓடுமே தவிர ஒரு ஆடு என்ன செய்ய முடியாது? அந்த சிங்கத்தை எதிர்த்து நிற்க முடியாது. சிங்கத்தை எதிர்த்து நிற்கிற ஒரு பழத்தை தேவன் யாருக்கு கொடுத்து வச்சிருக்கிறார்னா ஆட்டுக்கு கொடுத்து வைக்கல, மேய்ப்பனுக்கு தான் கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். சிங்கத்தை எதிர்க்கிற பலனை, சிங்கத்தை எதிர்க்கிற காரியத்தை, சிங்கத்தை எதிர்க்கிற யுக்திய, சிங்கத்தை எங்க அடிச்சா எங்க விழுன்றத ஆட்டுக்கு கத்து கொடுக்கல, தேவன் யாருக்கு கத்து கொடுத்து வச்சிருக்கிறார்? மேய்ப்பனுக்கு கத்து கொடுத்திருக்கிறார். அப்ப ஒரு சிங்கம் வந்து பிடிக்குதுன்னா நீ மேய்ப்பன பார்வையில இருந்தா அந்த மேய்ப்பன் என்ன செய்வா? அந்த சிங்கத்தை அடிக்குமா, அந்த வாய்க்குள்ள தப்பி வைக்குமா இல்லையா? உன்னை ஏன் தப்பிக்க முடியல? நீ மேய்ப்பனுடைய பார்வையில இல்ல, உனக்கு என்ன சம்பவிக்குதுன்னு மேய்ப்பனுக்கு தெரியல. நீ எங்க இருக்கிற, என்ன பண்ற, எங்க போற, என்ன வாங்குற, என்ன விக்கிற, என்ன செய்யற, உன்னை பத்தி எதுவுமே மேய்ப்பனுக்கு தெரியல. அதனால உனக்கு வரக்கூடிய ஆபத்துல அந்த மேய்ப்பனை காப்பாற்ற முடியல. இதுதான் 100% உண்மை. உன் பிரச்சனை தீராம இருக்கிறது இதுதான் மெயினான காரணம், இதுதான் பிரதானமான காரணம். நீ எத்தனை பேர் என்னை பற்றி மேய்ப்பனுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றவங்க வந்திருக்க எவ்வளவு பேர்? என்னை பற்றி நான் அசஞ்சா கூட மேய்ப்பனுக்கு தெரியும், நான் என்ன செஞ்சாலும் மேய்ப்பனுக்கு தெரியும், நான் என்ன பண்ண மேய்ப்பனுக்கு தெரியும், நான் மேயறது மேய்ப்பனுக்கு தெரியும், நான் படுக்கிறது மேய்ப்பனுக்கு தெரியும், என் உடம்பு சரியில்லாம இருக்கிறது மேய்ப்பனுக்கு தெரியும், எனக்கு பயவிடப்பட்டது மேய்ப்பனுக்கு தெரியும், நான் பசியா இருக்கிறது மேய்ப்பனுக்கு தெரியும். அப்படின்னா அந்த முழுக்க எந்த ஆடு அந்த மேய்ப்பனுடைய மேற்பார்வையில இருக்கிறதோ அந்த ஆட்டுக்கு தான் எந்த ஆபத்து வராம தேவன் என்ன செய்ய முடியும்? காப்பாற்ற முடியும். இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியுமே. எத்தனை பேர் இந்த வசனத்தை கைக்கொண்டு நடந்த அனுபவம் இருக்குது? வசனம் தெரிஞ்சு முடிய வச்சிருமில்ல. இப்ப சபைகளை கத்த காப்பாத்து வரா என்ன? மேய்ப்பன அங்கதான் இருக்கிறாரு, ஆடு அங்கதான் இருக்குது, அவன் பார்வைப்பட்ட படம்லாம் தாவீது அங்கதான் இருக்கிறாரு, ஆடுகளும் அங்கதான் இருக்குது. எத்தனை ஆடு பிடிச்சிச்சு? எல்லாத்தையுமே பிடிச்சிச்சு இல்ல, ஏதோ ஒரு ஆட்டை பிடிச்சிச்சு இல்ல. அந்த ஒரு ஆடு இவன் கண்ணுல பட்டதுனால அந்த ஆடு தப்பிச்சிச்சு இல்லையா? கண்ணுல படலாம் செத்து போயிட்டுக்கல்ல, உயிரே போயிட்டுக்கல்ல, எல்லாம் முடிஞ்சு போயிட்டுக்கல்ல. நீ ஏன் எல்லாம் முடிஞ்சு போச்சு? உன் பணமெல்லாம் ஏன் முடிஞ்சிச்சு? உன் திறமைகள் ஏன் முடிஞ்சிச்சு? உன் ஆசைகள் ஏன் முடிஞ்சிச்சு? உன் ஆசீர்வாதம் ஏன் முடிஞ்சிச்சு? எனக்கு கத்த பதில் சொல்றா, மேய்ப்பனுக்கு தெரியாம இருக்கிற, மேய்ப்பனுடைய பார்வையில இல்ல, அதனால உனக்கு வரக்கூடிய ஆபத்துல இருந்து கத்த தானத்தை ஆடு பிடிச்சு தானே, ஆடு பிடிச்சு தானே ஆண்டவர் ஒரு மிகாவரன் அனுப்பி ஒரு அடி அடிச்சு தப்பிச்சிருக்கணும் தானே. சண்டை படம் ஏற்படுத்தப்பட்டவன் யாரு? மிகாவரன் இல்லையா? இப்ப என்ன பண்ணணும்? ஆடு இப்ப ஆடை பிடிச்சிட்டல, ஆடை பிடிச்சல, தாவீது கண்டு தெரிஞ்சு கத்தர் கணக்கு தெரியும் தானே. இப்ப கத்தரை செஞ்சிருக்கணும், நேரா அவர் இறங்கி வந்து இல்லையா, இல்ல ஒரு தூதர் அனுப்பி அசிரிய பாளையத்துல ஒரு தூதர் அனுப்பினார் தானே.
இஸ்ரவேல் பாளையத்துல ஒரு தூதன் அனுப்பினார் தானே? அசீரியாவின் பாளையத்துல ஒரு தூதன் அனுப்பினாரா? 1,85,000 பேர் காலி பண்ணிட்டானா ஒரே ஒரு நைட் இல்லையா? இஸ்ரவேல் பாளையத்துல அனுப்பினாரா? ஒரே ஒரு மத்தியானம், அதாவது காலையில டிஃபன்ல இருந்து மத்தியானத்துக்குள்ள ஒரு ஆப் டேவ்ல 70,000 பேர் காலி பண்ணிட்டானா? அப்ப அதே ஒரு தூதனை எங்க அனுப்பியிருக்கணும்? இந்த ஆடை பிடிக்கும் போது மிகாவேல் அந்த ஆட்டை தப்பிச்சுட்டோப்பா அப்படி அனுப்பியிருக்கணுமா? அனுப்பியிருக்கணுமா? இப்ப தாவீது என்ன சொல்லியிருப்பா? நான் ஆடு மேய்ச்சிருக்கும் போது ஒரு முறை ஒரு சிங்கம் வந்து என் ஆட்டை பிடிச்சது, மிகாவேல் தூதன் வந்து அந்த ஆட்டை அதன் வாய்க்கு தப்புவிச்சான் அப்படின்னு எழுதணும். அப்படிதான் எழுதணும். நான் சொல்ற மிகாவேல் தூதனை யாருக்கு அனுப்பல? ஆட்டுக்கு அனுப்பல. மிகாவேல் தூதனை யாருக்கு அனுப்புவாருன்னா கேட்க வேண்டிய மேய்ப்பன் கேட்டதான் மிகாவேல் வருவன தவிர நீ நாளை கேட்ட அனுப்ப மாட்டார். அப்ப என்ன சொன்னா அந்த சிங்கத்தை மேற்கொள்ளக்கூடிய கிருபையும் சிங்கத்தை மேற்கொள்ற அபிஷேகமும் சிங்கத்தை மேற்கொள்ற வல்லமையும் கதை யாருக்கு கொடுத்திருக்கிறா? மேய்ப்பனுக்கு கொடுத்திருக்கிறா. அப்ப மேய்ப்பனுக்கு தெரிஞ்சாதான் அவனை காப்பாற்ற முடியும். அப்ப மேய்ப்பனுக்கு தெரியலன்னா நீ சிங்கத்தை வாயில கடக்க வேண்டியதான். சிங்கத்தை வாயில அது பிடிச்சு வச்சல சிங்கம் பாத்துக்க அழகு பிடிச்சு வச்சு பாத்தீங்களா? அப்படி சிங்கத்தை வாயில நீ மேஜிக் பண்ண மாற வேண்டியதான். என்னது அப்படி பிடிச்சு வச்சுக்கல, அது விடவும் விடாது, புளியும் சாப்பிடாது, வாழ்ந்த பாடல செத்த பாடல, அப்படி பிடிச்சு வச்சு இல்லையா? அப்படி பிடிச்சு வச்சுக்கோ, நீ ஷோகேஸ் காட்ட வேண்டியதான். வசனம் தெரியுங்க, எவ்வளவு பேருக்கு வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்ச அனுபவம் இருக்கு. அவன் ஒருவனில் அன்பா இருக்கிறது என்ன அடையாளம்? ஒருவனில் அன்பா இருக்கிறது என்ன அடையாளம்? என் வசனத்தை அவன் கை கொள்ளுவான். நான் எழுதி கொடுத்த பத்தியா, இந்த எழுதி கொடுக்கிற வசனத்தை என்ன செய்யணும்? அவன் கை கொள்ளணும். அவன் வசனத்தை கை கொள்ற பத்தியா அவன் தான் என்ன செய்யறவன்? என்னில் அன்பு கூறுகிறவன். ஆமென். அப்ப என்னில் அன்பு கூர்ந்தா நான் என்ன செய்வேன்? நானும் அவனிடத்தில் போய் அன்பா இருப்பேன் அப்படின்னு. ஆமென் ஆமென். அப்ப சாலமோன் இடத்துல ஆண்டவர் எப்படி இருந்தாரா? அன்பா இருந்தாரா? அப்ப சாலமோன் யாரா இருந்திருக்கணும்? வசனத்தை கை கொண்ட நபரா இருந்திருக்கணும் இல்லையா? 2 சாமுவேல் 12 என்ன? அவனிடத்தில் தேவன் அன்பாய் இருந்தார். அப்ப யார் இடத்துல ஆண்டவர் அன்பாய் இருப்பார்? அவருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிறவனிடத்தில் கர்த்தர் அன்பாய் இருப்பார் இல்லையா? உட்கார்ந்து தூங்கிட்டு போறவங்க அன்பா இருப்பாரா? சர்ச்சில் உட்கார்ந்து நல்ல நிம்மதியான ஒரு தூக்கம். ஆனா ஒரு என்ன இங்க உட்கார்ந்து தூங்குறாங்கன்னா அது இந்த சத்தத்துல தூங்குறாங்கன்னா அது விசேஷ கிருபை தான் இல்லையா? இங்க உட்கார்ந்து இந்த சத்தத்துல ஒரு ஆள் வச்சு நம்மள நிம்மதியா தூங்குறாங்கன்னு சொன்னா அவனுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தணும் இல்லையா? அடுத்த வாரம் அதை செய்யலாம் நினைச்சிருக்கேன் இல்லையா? அடுத்த வாரம் என்ன செய்யலாம் இருக்கிறேன்? யார் தூங்குறாங்களோ அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டு எல்லாம் இப்படி முன்னாடி வாங்க நிக்க வச்சு இவர் உட்கார்ந்து அழகா தூங்குறதுனால எல்லாம் கைதை கிளாப் பண்ணுங்க அப்படின்னு செய்ய போறோம் அடுத்த வாரம். சரியா? உள்ளக்கிற யாரும் தூங்குறதுல வெளிக்கிற தூங்காத பாத்துக்கோ. சரியா? கட்டாயமா அடுத்த வாரத்தை செய்வேன். என்னது என்னது தூங்குற ஒரு ஆளை கூப்பிடுவேன். அக்கா நீங்க தான் வாங்கன்னு கூப்பிடுவேன். ஜெபம் பண்ற மாதிரி கூப்பிடுவேன். சொல்லிட்டு நாளைக்கு கூப்பிடுவேன். சரியா? கூப்பிட்டு உட்கார் நிக்க வச்சு இந்த அக்கா பிரசங்க நேரத்தில் அழகா என்ன பண்ணாங்க? நல்லா தூங்கினாங்க, எல்லாம் கை தட்டுங்க அப்படின்னு சொல்லி கையை தட்டு உட்கார வச்சிருவேன். சரியா? இது மேல ஆயுசு தூங்கவே கூடாது. இதுக்கு மேலே ஆயுசு என்ன செய்யக்கூடாது? தூங்கவே கூடாது. அந்த மாதிரி பண்ண போறோம். சரியா? அது அண்ணன் இருந்தாலும் சரி அக்கா இருந்தாலும் சரி. சரி, அடுத்த வாரம் தான் இதுதான் ட்ரீட்மெண்ட். என்ன வழி? இருந்தா உருப்படியா இருந்திருக்கும். சரியா? எல்லாரும் தூங்குறதில்ல, எல்லாரும் தூங்குறது 1 2 அப்படி கண் இழுக்க பத்தியா அதனால அது 1 2 அப்படி பண்ண போறோம் அடுத்த வாரம். அதனால பாத்துக்கோங்க, கவனமா இருந்துக்கோங்க. சரி, கர்த்தரை ஆசீர்வதிக்கட்டும். அப்ப என்ன நமக்கு விளங்குது? அப்ப நமக்கு என்ன விளங்குது? இப்ப சாலமோன் இடத்துல ஆண்டவர் அன்பா இருந்தாருன்னா அப்ப சாலமோன் என்னவா இருந்திருக்கணும்? அவருடைய வசனத்தை கை கொண்டிருந்திருக்கணும் இல்லையா? அப்ப சாலமோன் இந்த வசனத்தை கை கொள்றவரா? இந்த வசனம் யார் மூலமாக சொல்லப்படுது என்று சொல்லி 2 கதை சொல்லி முடிக்கிறேன். ஆமென். பெரிய செய்தி இது. ஆனா உனக்கு எந்த அளவுக்கு சொல்ல முடியும் தெரியல. சொல்லி முடிக்க முடியல. கதை சொன்னா சொல்லி முடிக்குவேன். இல்ல சரிப்பா பாவம் விட்டுருப்பான்னு சொல்லிட்டாரு விட்டுருவேன். சரியா? அதனால ஜெபம் பண்ணுங்க. என்னன்னு ஆண்டவரே அந்த பார்த்து என்ன பண்ணுங்க? அவரை சீக்கிரமா முடிக்க சொல்லிருக்க அப்படி சின்சியரா ஜெபம் பண்ணுங்க, முடிச்சிடறோம். சரியா? இல்ல ஆண்டவர் இல்ல எனக்கு செய்தி முழுசா நாங்க தெரிஞ்சுக்கணும் ஆண்டவரே அப்படி ஜெபம் பண்ணுங்க, செய்தி நீளும். சரியா? நீளமா குறுக்கணுமா உங்க ஜெபத்தை வச்சுதான் இருக்கு. சரியா? நீங்க சின்சியரா ஜெபிக்கிற ஜெபத்தை வச்சுதான் செய்தி நீளதான் குறுக்கதும் இருக்கு. இப்ப சாலமோனுக்கு ஆண்டவர் அன்பா இருந்தார்னா அப்ப சாலமோன் யாரா இருந்திருக்கணும்? வசனத்தை கை கொண்டவரா இருந்திருக்கணும். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வேதத்தை திருப்பினீங்கன்னா அங்க சாலமோன் சொல்ற காரியத்தை நீங்க கவனிக்க முடியும். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வேதத்தை திருப்பினீங்கன்னா 3வது வசனத்தை கொஞ்சம் பாருங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து, இப்ப அங்க சொன்னாரு
சாலமோன் இடத்துல என்னவா இருக்கிறேன்? அன்பா இருக்கிறேன் நான். அப்ப யார்கிட்ட அன்பா இருக்கிறேன்னு கேட்டா, என்னிடத்துல யார் அன்பா இருக்கிறானோ அவனுக்கு நான் என்னவா இருப்பேன்? அன்பா இருப்பேன்னு சொல்றேன் இல்லையா? என்னிடத்தில் ஒருவன் அன்பா இருந்தால் அவன் வசனத்தை கை கொள்வான். பிதாவை இடத்துல இருப்பா, அன்பா இருப்பா. அந்த வசனத்தை மட்டும் இப்ப விட்டுடுங்க. இப்ப அந்த முதல் பகுதியை மட்டும் எடுத்துக்க. என்னது? ஒருவன் என்னிடத்துல அன்பா இருந்தா பிதாவாய் இருப்பார், அவன் இடத்துல அன்பா இருப்பார். இப்ப சாலமோன் என்ன சொல்றாரு? சாலமோன் எல்லாம் சேர்ந்து வாசிப்பாங்களா? எல்லாம் சேர்ந்து வாசிப்பாங்களா? சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறது. அந்த பதிப்பு போன. அப்ப சாலமோன் என்ன வாசித்திருக்கிறாரு? கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்திருக்காரு இல்லையா? அப்ப சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்ததனால தான் தேவன் என்ன வந்திருக்கிறாரு? அவன் மேல அன்பா இருந்திருக்கிறார் இல்லையா? அவன் மேல அன்பா இருந்ததனால அவன் பேரையே மாத்திட்டான். யார் பேரு? சாலமோன் ஆண்டவர் வச்ச பேர் என்ன தெரியுமா? எதிரியா. 25 வசனம் 2 சாமுவேல் 12:25. நாத்தான் சாத்தான் மன்னத்தில் அனுப்பினா, நாத்தானை நாத்தானை எதிரியா என்று பேர். கர்த்தர் பேர் வச்சாரு. அப்பா என்ன பேர் வச்சாரு? சாலமோன். பக்கத்தை கைப்பிடிச்சுக்கிறாங்க. உங்களுக்கு யார் வச்ச பேர் இப்ப விளங்குது? கேளுங்க கேளுங்க. அது முக்கியமான விஷயம் சொல்றேன். யார் வச்ச பேரு விளங்குது? கர்த்தர் வச்ச பேரு விளங்குதா? உங்க அப்பா வச்ச பேர் விளங்குதா? ரெண்டு பேரும் பேர் வச்சாங்க இல்லையா? இப்ப நமக்கு யார் பேர் வச்சாங்க? இப்ப எனக்கு எங்க அப்பா அம்மா பேர் வச்சாங்களா? இப்ப ஆண்டவரும் பேர் வச்சாரா? ரெண்டு பேர் வச்சாங்கல்ல. எந்த பேர் விளங்குது? உங்களுக்கு எந்த பேர் விளங்குது? உங்க அப்பா அம்மா பேர் வச்ச பேர் விளங்குதா, இல்ல கர்த்தர் வச்ச பேர் விளங்குதா? நான் ஒன்றும் தப்பா கேட்கலங்க, உண்மையா தான் கேட்கிறேன். சீரியஸா ஒண்ணு கேட்கல, ரொம்ப ஜாலியா தான் கேட்கிறேன். சரியா? யார் வச்ச பேர் உங்களுக்கு விளங்குது? உங்களுக்கு யார் பேர் சொல்லி கூப்பிடுறாங்க? உங்க அப்பா அம்மா பேர் வச்ச பேரை வச்சு கூப்பிடுறாங்களா, இல்ல ஞானசனோட பேர் வச்சோம்ல அதை வச்சு கூப்பிடுறாங்களா? உங்க அப்பா பேர் வச்சு கூப்பிடுறாங்க இல்லையா? வெரி குட். அவன் பரவாயில்ல, அவன் சின்ன பையன், அவனும் வரல. வெரி குட். கர்த்தரை ஆசீர்வதிக்கட்டும். உன்னோட தம்பி நிறைய பேர் அப்படிதான் கூப்பிடுறாங்க. நிறைய பேர் எப்படிதான் கூப்பிடுறாங்க? இப்ப நிறைய பேர் எப்படி கூப்பிடுறாங்க? சரிங்க, உலகத்தை விட்டுடுங்க. சர்ச்சுக்குள்ள அவங்க எப்படி கூப்பிடுறாங்க? நான் கேட்கறது புரியுதானே? அர்த்தம் ஒன்று இருக்கு, சொல்ல வரேன், அதுதான் சொல்ல வரேன். சரியா? தப்பா நான் கேட்கல, ஃப்ரீயா தான் கேட்கறேன், ஜாலியா தான் கேட்கறேன். நீங்க பதில் சொல்லுங்க. சரியா? உங்களை இப்ப என்னன்னு சொல்லி கூப்பிடுறாங்க? இப்ப இவனுக்கு ஜான் பாண்டியன் வச்சிருக்கிறோம் இல்லையா? சகல எத்தனை பேர் ஜான் பாண்டியன் கூப்பிடுறாங்க? அந்த ஜான் மனத்தை மட்டும் பிடிச்சிக்கிறாங்க. என்னது? பாண்டியா பாண்டியன் எல்லாம் கூப்பிடுறாங்க இல்லையா? விளக்க சொல்றேன். சரியா? இப்படி ஒவ்வொருத்தரும் அவன் முன்னாடி நான் உன் பேரை சொல்றேன். சரியா? இப்படி ஒவ்வொருத்தருக்கும் யார் பேர் விளங்குது? யாருக்கு கர்த்தர் பேரை வைக்கிறாரு? யார் பேர் விளங்குது? கர்த்தர் யாரிடத்துல பிரியமா இருக்கிறார் அவனுக்கு பேரை மாத்திடுவான் இல்லையா? கர்த்தர் யாரிடத்துல பிரியமா இருக்கிறார் அவனுக்கு பேரை. இப்ப உங்க பேர் என்ன பேர் விளங்குது? புரியல இல்லையா? உங்க அப்பா அம்மா பேரை இன்ன வரைக்கும் சர்ச்சைக்கு கூப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு உண்மையா கர்த்தர் என்னவா இல்லைன்னு அர்த்தம், பிரியமா இல்லைன்னு அர்த்தம். சரியா? இன்னும் பழைய பேர் உங்க அப்பா அம்மா வச்சாங்க பேரு, அது ஏதோ ஒரு பேரு எடிபடி, அந்த பேரையே இன்னும் கூப்பிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் உன் மேல பிரியமா இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? பேரை மாத்த ஒரு ஆள் அனுப்பிட்டார். பாத்தீங்களா? பேரை மாத்தவே ஒரு ஆள் அனுப்பிட்டார். என்னன்னு? அவனுக்கு என்ன பேர் வை? எதிரியான்னு அப்படி வச்சுட்டாங்க இல்லையா? அப்ப யாருக்கு வச்சாரு? யார் மேல ஆண்டவர் பிரியமா இருந்தாரோ அவங்க பேரை மாத்தலாம் இல்லையா? இப்ப உங்களை நீங்களே கேட்டு பாருங்க, உங்க மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரா? உங்களை நீங்களே கேட்டுக்கோ. என்ன கேட்டுக்கங்க? என் மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரா? பிரியமா இருந்தா என்ன பேர் விளங்கும்? கர்த்தர் வச்ச பேர் விளங்கும் இல்லையா? பிரியமா இல்லைன்னா அப்பா வச்ச பேர் விளங்கும். என்ன பேர் விளங்கும் நீங்க பாத்துக்கோங்க. சரியா? சரி, இப்ப கர்த்தர் என்ன சொல்றா? சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து. கர்த்தரிடத்துல அப்ப சாலமோன் அன்பு கூர்ந்ததுனாலதான் கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறாரு? அவன் மேல அன்பா இருந்திருக்கிறார் இல்லையா? அப்ப சாலமோன் தேவனிடத்துல அன்பா இருக்கிறதுனாலதான் ஆண்டவர் சாலமோன் இடத்துல எப்படி இருக்காரு? அன்பா இருந்திருக்கிறார். இப்ப இந்த அன்பா இருந்ததுக்கு அவர் ஒண்ணு சொன்னாருல்ல, என்ன சொன்னாரு? இப்போ ஒருவன் இடத்துல அன்பா இருந்தா என் வசனங்களை கைக்கொள்ளுவான்னு சொன்னார் இல்லையா? இப்ப இவரை கேட்கணும். சரிப்பா, நீ ஆண்டவரோட அன்பா தான் சொல்றல, அப்ப நீ என்ன செஞ்ச? இப்ப வாசி அடுத்த பகுதி. அப்ப என்ன செய்திருக்காரு?
அப்ப தேவனிடத்துல அன்பா இருந்தான், அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? கட்டளைகளை கை கொண்டு நடந்திருக்கிறான், வசனத்தின்படி நடந்திருக்கிறான் இல்லையா? இப்ப சாலமோனே சொல்றதுக்கு இது கர்த்தர் சொல்றது. சாலமோன் கட்டடத்தில் அன்பா இருந்தான், அவன் கட்டளைகளை கை கொண்டான் இல்லையா? அவன் கட்டளைகளை கை கொண்டு நடந்தான். அப்ப எது அன்பு? அவன் கட்டளையின்படி கை கொண்டு நடப்பதே அன்பு இல்லையா? 2 யோவான் புத்தகம் 5ஆம் வசனம் அதான் சொல்லுது. 2 யோவான் 5ஆம் வசனம் அப்படிதான் சொல்லுது. என்னது? 2 யோவான் 5ஆவது வசனம் பாருங்க. 4ஆவது வசனம் 5ஆவது வசனமா 6ஆவது வசனம். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. அல்லாஹ் நம்முடைய வசனம். இப்பொழுது அம்மாடே நாம் ஒருவரில் அன்பா இருக்க வேண்டும் என்று புதிய கற்பனையா சொல்லாம பழைய கற்பனை உங்களுக்கு சொல்றேன். என்ன அந்த கற்பனை? நாம் அவருடைய கற்பனைப்படி நடப்பதே அன்பு. அப்ப ஆண்டவர் தான் அன்பா இருக்கிற ஒருவன் சொன்னா அவன் என்ன செய்யணும்? கட்டளைகளை கைக்கொள்ளணும், கற்பனைகளை கைக்கொள்ளணும். ஆமென். கட்டளைகளை கைக்கொள்ளணும், கற்பனைகளை கைக்கொள்ளணும். கட்டளைகளை பற்றி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா காலை ஆராதனைக்கு வாங்க, 10 மணி ஆராதனைக்கு வாங்க. சரியா? கட்டளைகளை பற்றி முழுசா தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா கட்டளைகள் எத்தனை? கட்டளைகள் எத்தனை? 10 இல்லையா? கட்டளைகள் எத்தனை? 10 இல்லையா? கட்டளைகள் எத்தனை? கரெக்டா சொல்லுங்க. கட்டளைகள் எத்தனை? 10 இல்லையா? 613 கட்டளை. மொத்த கட்டளை 10 இல்ல, 613 சுருக்கம் தான் 10. சரியா? அந்த 610 எப்படி பிரிக்கிறேன் என்னெல்லாம் காலையில ஆராதனை பேசுறேன். கட்டளையை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற அறிவு உங்களுக்கு வேணுச்சுன்னா காலை ஆராதனைக்கு வாங்க. வந்துட்டு மற்ற 10 மணி கட் பண்ணிட கூடாது. கட்டளை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? மாதிரி ஆயிட்டீங்க. கட்டளைகளை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? என்னென்ன கட்டளை, கட்டளை என்ன, கட்டளை எப்படி கொடுக்கப்பட்டது, எது கொடுக்கப்பட்டது, எது முக்கியப்படுத்தணும், எது முக்கியப்படுத்தக்கூடாது, இதை பத்தி கட்டளைகளை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணுமா? கால ஆராதனைக்கு வாங்க. தினமல்ல ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்கு வந்தீங்கன்னா என்ன எடுக்கப்படும்? கட்டளைகளை பற்றி உங்களுக்கு அறிவிக்கப்படும். ஆமே. நாங்க போன்லயே கேட்டுக்கிறோம். சரியா? நீ போன்ல என்ன பண்ணு, கேட்டுக்க உட்காந்து. எல்லா 10 தானே எனக்கு தெரியும்னா உட்காந்து. சரியா? எனக்கு இல்ல தெரிஞ்சுக்கணும் விரும்பினா வாங்க. எங்க? ஆனா காலைல வந்துட்டு 10 மணி செய்யக்கூடாது. கட்டணா காலையில வந்துட்டுமே. அப்ப இது போயிடும். பரவாயில்லையா? 2 தெரிஞ்சுக்கணும். 2ம் தெரிஞ்சுக்கணும். அதனால கட்டளைகளை பற்றி முழுசா தெரிஞ்சுக்கணும் வாங்க. இல்ல நீங்க வேணா தெரிஞ்சுக்கோங்க, நான் தெரிஞ்சு என்ன பண்ண போறேன்னு உட்காந்துக்கோங்க. கட்டளை தெரிஞ்சாங்க என்ன? இப்ப கட்டளை நாங்க என்ன பண்ண பிரசங்கமா பண்ண போறோம் அப்படி கேட்பீங்க இல்லையா? கட்டளைகளை தெரிஞ்சு நாங்க பிரசங்கமா பண்ண போறோம் அப்படி கேட்பீங்க தானே இல்லையா? ஆனா கட்டாயமா பிரசங்கம் பண்ண எல்லாரும் கட்டளைக்கு ஆராதனைக்கு வந்துடணும். இன்னைக்கு ஒரு ஆர்டர். என்ன ஆர்டர்? பிரசங்கம் பண்ற நீங்க ஜெபம் நடத்தினாலும் சரி, நீங்க ஜெபம் நடத்தினாலும் சரி, நீங்க கிளசல பிரசங்கம் பண்ணாலும் சரி, ஜெபம் நடத்த போறவங்க ட்ரெயின் பண்றவங்க எல்லாரும் காரணம் கட்டாயமா வந்துடணும். ஏன்? கட்டளை பத்தி முதல்ல உனக்கு தெரியும். உனக்கு தெரிஞ்சா நீ மற்றவங்க சொல்லிக் கொடுக்க முடியும். ஆமென். கட்டளைகளை பற்றி உனக்கு தெரிஞ்சாதான் நீ மற்றவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? சொல்லிக் கொடுக்க முடியும். 365 நாளுக்கு 365 கட்டளை இருக்குது, 248 கட்டளை இருக்குது. இதெல்லாம் பத்தி விளக்கமா தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும்னா வாங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்ப சொல்றாரு, இப்ப தாவீது என்ன சொல்றாரு? சாலமோன் என்ன சொல்றான்? அவருடைய கட்டளைகளில் நடக்கிறான். கட்டளைகளை என்ன செய்றாரு? நடக்கிறான். அவர் கட்டளைப்படி நடப்பது அன்பு. அப்ப அவரிடத்துல அன்புக்கு என்ன அர்த்தம்? அவர் கட்டளைகளின்படி சாலமோன் நடந்திருக்கிறார். அப்ப சாலமோனுக்கு சொல்லப்பட்ட கட்டளை யார் மூலமா சொல்லப்பட்ட கட்டளை? அவனே தெரிஞ்சுக்கிற கட்டளை இல்ல, தகப்பன் மூலமாக இல்லைன்னா ஒரு தலைவனின் மூலமாக சொல்லப்பட்ட கட்டளைகளின் படி நடந்தான். எழுதப்படுகிற கட்டளை ஒரு பகுதி, எழுதப்படுகிற வசனங்கள் ஒரு பகுதி இல்லையா? சொல்லப்படுகிற வார்த்தை மற்றொரு பகுதி. எழுதப்படுகிறது ஒரு பகுதி, சொல்லப்படுகிறது மற்றொரு பகுதி. இப்ப சாலமோன் எதுக்கு தேவன் எதுக்கு கீழ்ப்படிஞ்சாரு? சாலமோன் எதுக்கு கீழ்ப்படிஞ்சாரு கேட்டேன். இப்ப கட்டளை எவ்வளவு? எழுதப்பட்ட கட்டளை இருக்குதா? சொல்லப்படுகிற கட்டளை இருக்கா? எழுதப்படுகிறதும் உண்டு, சொல்லப்படுகிறதும் உண்டு இல்லையா? இப்ப சாலமோன் எதுக்கு கீழ்ப்படிஞ்சா? எதை கைக்கொண்டு நடந்தா? எழுதப்பட்டதை அல்ல, சொல்லப்பட்டதற்கு கீழ்ப்படிந்தா இல்லையா? இப்ப அந்த வசனம் வாசிங்க. எதை? சாலமோன் கர்த்தருடைய அன்பு கொண்டு தன் தகப்பனாகிய தாவீது கட்டளைப்படி எல்லாம் நடந்தான். அப்ப அந்த கட்டளை யார் மூலமா வந்தது? ஒண்ணு தகப்பனிடத்திலிருந்து வந்தது, இல்லைன்னா தலைவனிடத்திலிருந்து
வந்தது. அப்ப தகப்பனிடத்திலிருந்து தலைவனிடத்திலிருந்து வருகிற கட்டளையின்படி நடக்கிறது என்னது? அன்பு. தகப்பனிடத்திலிருந்து தலைவனிடத்தில் வருகிற கட்டளையின்படி நடக்கிறது அன்பு. அப்ப அந்த அன்பை யார் செய்கிறார்களோ அவர்களோட கூட தேவன் இருக்கிறார். இப்ப பக்கத்தை கைப்பிடிச்சுக்கிறீங்க. தகப்பன் மூலமாகவோ இல்ல தலைவன் மூலமாகவோ நமக்கு சொன்ன வசனத்தை நம்ம கை கொண்டோமா? நீங்க கேட்காதீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஆனா நம்மளுக்கு கேட்கறது பிரச்சனை இல்லையா? தகப்பன் மூலமாகவோ தலைவன் மூலமாகவோ நமக்கு சொன்ன, நமக்கு எழுதப்பட்ட இல்ல, எழுதப்பட்டது இல்ல, நமக்கு சொல்லப்பட்டதை நாம் கை கொண்டோமா? அப்படி கை கொண்டு நடந்திருந்தா நாம் தேவனிடம் என்னவா இருக்கிறோம்? அன்பா இருக்கிறோம். அவன் நாம் தேவன் அன்பா இருந்தா அவன் நம்ம இடத்துல அன்பா இருப்பா. இப்ப உங்களுக்கு ஆண்டவர் அன்பா இருக்கிறாரா? இப்ப இத்தனை காரியங்களை கேட்டு கத்தர் அன்பா இருக்கிறாரான்றதை யார் தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கணும்ல. அப்ப எப்ப அன்பா இருப்பாரு? தகப்பன் மூலமாகவோ தலைவன் மூலமாகவோ எனக்கு சொன்னதை நான் கேட்டு நடக்கிறேன் பத்தியா, அதுதான் எனது அன்புன்ற. அதான் சாலமோன் அதானே. சாலமோன் கட்டடத்தில் அன்பு கொண்டான். தன் தகப்பனாகிய தாவீது மூலமா சொல்லப்பட்ட கட்டளைகளின்படி எல்லாம் நடந்தான். அப்ப அன்பு என்ன? தகப்பன் மூலமா. ஒண்ணு தாவீது யாரு? சாலமோனுக்கு தகப்பன். மற்றவன் யாரு? தலைவன். அப்ப தலைவன் மூலமாயும் தகப்பன் மூலமாயும் சொல்லப்படுகிற வார்த்தைகளையும் வசனங்களையும் ஒருவன் கை கொண்டு நடந்தா அவன் தேவனிடத்தில் என்னவா இருக்கிறான்? அன்பா இருக்கிறான். இப்ப இந்த வார்த்தையை கொண்டு நான் ஆண்டவரிடம் அன்பா இருக்கிறேன் எவ்வளவு பேர் சொல்லுவீங்க? இந்த சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவர் என்னிடத்தில் என்னவா இருக்கான்? ஆண்டவரிடத்துல அன்பா இருக்கிறேன், ஆண்டவர் என்னிடத்தில் அன்பா இருக்கிறான்னு எவ்வளவு பேர் சொல்லுவீங்க? இப்ப தலைவன் என்ன சொன்னாரு? 3 கதை சொல்ல போறேன். தலைவன் என்ன சொன்னாரு? 3 கதை சொல்ல போறேன். அந்த 3 காரியமும் 3 கதை செய்யணும்ன்றத சொல்ல போறேன். அதுக்கப்புறம் 3 ஆசீர்வாதம் சொல்ல போறேன். நேரம் தெரியல, ஆனா முடிக்கிறேன். சரியா? எதனா சொல்லுங்க. சொல்றத பார்த்தாவே நேரம் வைக்கிறது. சொல்றத பார்த்தாவே ரொம்ப நேரம் ஆசை போட்டிருக்கேன். எப்படி இது நான் ஆமேன்னு எப்படி சொல்றது? அப்படி ஆமேன்னு சொல்லுங்க. சரி, விசுவாசத்தோட சொல்லுங்க. என்னன்னு? இல்ல சீக்கிரம் முடிச்சிருவாங்க. அப்படி விசுவாசத்தை சொல்லுங்களேன். விசுவாச கதை கடமனவர் தானே. உங்க விசுவாச கடமனவர் கடன் பண்ண மாட்டாரா? விசுவாசிகளுக்கு எல்லாம் கூடும். விசுவாசம் எல்லாம் கூடும். நீ விசுவாசிக்க என்னன்னு 12 மணிக்கெல்லாம் பிடிப்பாடு விசுவாசிங்க. அது ஏன் கஷ்டப்படுறீங்க? விசுவாசி ஏன் கஷ்டப்படுறீங்க? சரியா? இப்ப சாலமோன் என்ன செஞ்சாரு? தகப்பன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை கை கொண்டா. அப்ப தகப்பன் மூலமா சொல்லப்படுகிற வார்த்தைகளை கை கொண்டா நான் தேவனிடத்தில் அன்பா இருக்கிறேன், தேவன் என்னிடத்தில் அன்பா இருக்கிறா. அப்ப தேவன் இடத்துல அன்பா இருந்தா கர்த்தர் என்ன செய்ய விரும்புறா? என்னை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். அப்ப தகப்பன் மூலமா சொல்லப்பட்ட வார்த்தை 3 காரியத்தை சொல்ல விரும்புறேன். 3 காரியத்தை சொல்ல விரும்புறேன். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் முதலாவது வாசிக்கலாம். மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி 6ஆம் வசனம் 5ஆம் வசனம் செருயாவின் குமாரனாகிய யோவா. சரி, ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்றேன். போன இந்த 2 நாளாக டெஸ்ட் எழுதிப்பீங்கல்ல? 2 நாளாக டெஸ்ட் எழுதிப்பீங்களா? எழுதுனீங்களா? சரியா ஆனா பெண்ணா? ரொம்ப சைலண்டா. சரி, டெஸ்ட் எழுதுனீங்க தானே? நான் நல்ல வேளை நான் வாங்கவே இல்லை. அப்பா சொல்றேன் சாமி. அப்படி அதான் சொல்றீங்க இல்லையா? இப்போ போய் இன்னைக்கு பைபிளை படிக்கணும். எப்படி படிக்கணும்? சரியா ஆனா பெண்ணன்றத படிச்சுட்டு தான் அடுத்த வாரம் பதில் சொல்லுங்க. இப்ப சொல்ல நானும் சொல்ல மாட்டேன், நீங்க சொல்ல வேண்டாம். ஆனா அடுத்த வாரம் வந்து பதில் சொல்லுங்க. எனக்கு கேட்பேன், கேட்டா கேட்பேன்னா ஞாபகமா வச்சுட்டு கேட்பேன். சரியா ஆனா பெண்ணா? சரியாவின் குமாரன் இருக்கு இல்லையா? யோவா பேரு சரியாவின் குமாரனாக யோவா தானே? சரியா ஆனா பெண்ணா என்பதை பைபிளை படிச்சுட்டு அப்புறம் சொல்லுங்க. 2 நாளாக 1 நாளாக இருக்கு. சரியா? படிச்சுட்டு வந்து என்ன செய்யுங்க எனக்கு சொல்லுங்க. 1 நாளாக 2 நாளாக இல்ல, சாரி 1 நாளாக இருக்குது. நீங்க படிச்சுட்டு வந்து ஆனா பெண்ணா அப்படின்னு ஒவ்வொருத்தர கேட்போம். ஒவ்வொருத்தர பதில் சொல்லணும். 5 நிமிஷம் அதுக்கு ஒதுக்கிறோம். சரி, 5 நிமிஷம் அதுக்கு ஒதுக்கிறேன். அப்ப முன்னாடியே வந்துருவேன். 5 நிமிஷம் ஒதுக்கிறேன். ஒவ்வொருத்தர கேட்பேன். அவங்க சொல்லி உட்காந்துருக்கேன். என்னன்னு? ஆணு பெண்ணு ஆணு பெண்ணு. நீ மாத்தி சொன்னாலும் சரி இல்ல பெண்ணு சொன்னாலும் சரி ஆக சொல்லிட்டு உட்காந்துருக்கணும். சரியா? அதனால படிச்சுட்டு வந்துருக்கேன். அடுத்த வாரம் ஹோம்ஒர்க் இருக்கு. சரியா? இப்ப சொல்றாரு என்னது அப்படின்னா 5ஆம் வசனம். சரியாவின் குமாரனாகிய யோவா
இரண்டு சேனாதிபதிகளாகிய நேரின் குமாரனாகிய அப்னேரையும் அமாசாவையும் செய்த காரியத்தை, எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே. அவன் அவர்களை கொன்று சமாதான காலத்தில் யுத்த காலத்து ரத்தத்தை சிந்தி தன் காலிலே வடிய விட்டபடியினால் ஆகையால் உன் யுக்தியின் படியே ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அழிக்க வேண்டிய காரியங்கள் உண்டு. என்ன சொல்ற சாலமோனுக்கு தகப்பனாக தாவீது, நீ அழிக்க வேண்டிய காரியம் இருக்குது. என்ன செய்ய வேண்டியது இருக்குது? அழிக்க வேண்டியதை அழிச்சிரு. தன் தகப்பன தாவீதின் கட்டளைப்படி எல்லாம் சாலமோன் என்ன செஞ்சான்? நடந்தான்னா அந்த தகப்பன தாவீது சொன்ன கட்டளை என்ன? உனக்குள் இருந்து அழிக்கப்பட வேண்டியவைகளை அழிச்சிரு. எதை அழிச்சிரு? அவன் யோவாபை அழிக்க சொல்றான். யோவாப் என்ன செய்யறான்? தாவீது என்ன சொல்றான்? கடைசி நேரத்துல யோவாப் என்ன செய்யாத, நல்லவன் நினைச்சிராத, அது நல்லதை நினைச்சிராத, அதை என்ன பண்ணிடு? யோவாப்பை அழிச்சிரு. அவன் நல்லவன் கிடையாது, நல்லவன் மாதிரி இருக்கிறான், அவன் நல்லவன் இல்ல, யோவாப்பை அழித்து விட வேண்டும். அப்படி ஒரு தேவனுடைய பிள்ளைகள் ஒரு தகப்பனுடைய அறிவுரை என்ன? ஒரு தகப்பனுடைய கட்டளை என்ன? நீ அழிக்க வேண்டிய காரியம் உண்டு, நீ அழிக்க வேண்டியதை நீ அழித்து விடு. எதை அழித்து விடு? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வேகமா வாசிங்க, வேகமா சொல்லி முடிக்கிறேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரியத்தை, விக்கிரக ஆராதனையான மேலக்கதை நாளை விட்டுருங்க, கீழே ஒண்ணு மட்டும் பிடிச்சுக்கோங்க. என்னது? விக்கிரக ஆராதனையான பொருளாசை, பணாசை அப்படின்னு சொல்லலாமா? ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் எதை அழிக்க வேண்டும்? பண ஆசையை அழிக்க வேண்டும். ஒரு கர்த்தருடைய பிள்ளை எதை அழிக்க வேண்டும்? பொருள் ஆசையை அழிக்க வேண்டும். இல்லையா? பணம் தேவை. பணம் தேவையா? பணம் தேவையா? பணம் தேவையா? தேவை. அந்த பணம் எப்படி வேணாலும் வரலாமா? அந்த பணம் எப்படி வேணாலும் வரலாமா? சரி. வட்டிக்கு நம்ம பணம் கொடுக்கலாமா? வட்டி பணம் வாங்கலாமா? பேங்க்ல சொல்ற வட்டி என்ன சொல்லல, தனியா நான் வட்டிக்கு கொடுத்து அந்த வட்டியை வாங்கி சாப்பிடலாமா? மாதிரி முடிக்கிறீங்க, கரெக்டா சொல்லுங்க. இப்ப நான் இருக்கிறேன்னா என்கிட்ட நிறைய பணம் இருக்கு வச்சுக்கோங்களேன், நான் என்ன செய்யறது? வட்டிக்கு 3 ரூபாய் வட்டி, 4 ரூபாய் வட்டி, 5 ரூபாய் வட்டி, 6 ரூபாய் வட்டிக்கு நான் வட்டி கொடுக்கறதா சொல்லல, வட்டிக்கு பணம் கொடுத்து அந்த வட்டியை வாங்கி நான் சாப்பிடலாமா? வட்டி பணம் சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. சரியா? சரி, உங்க வார்த்தையின்படி எடுத்துக்கிறேன். சரியா? நான் சொல்லல, நீங்க சொன்னதான் நான் சொல்லிக்கிறேன். சரியா? நான் சொல்லல, எனக்கே வம்பு. சரியா? எனக்கே வம்பு, நீங்க சொன்னதால நான் சொல்லிடுறேன். சரியா? அப்ப என்ன செய்யக்கூடாது? வட்டி வாங்குறதும் பாவம், வட்டி கொடுக்கறதும் பாவம். இது வேறபடி. சரியா? அப்ப வாங்கினவங்கள வட்டி கொடுக்க எடுத்துறாங்க, அது உங்க கடமை, அது உங்க பாடு, உங்க பாடு. நான் அதுக்கு உள்ள போட அதோட நீங்க சங்கடப்பட்டீங்க, உள்ள போகணும். சரியா? இப்ப நான் என்ன சொன்னா, பொருள் ஆசை, பணம். ஒரு பணம் எப்படி வேணாலும் வரலாமா? எப்படி வேணாலும். இப்ப ஆக நினைச்சான், பொருள் எப்படி வேணாலும் வரலாமா? ஆகானுக்கு எப்படி வேணாலும் வந்துச்சா? என்ன உண்டாச்சு? யோசுவா சொன்னா, சாபத்தீரானது ஏதாவது தொடுகிறது உனக்கு என்ன கொண்டு வரும்? சாபத்தை கொண்டு வரும்னு சொன்னான். அப்ப சபிக்கப்பட்ட பொருளும் இருக்குது, ஆஸ்வதிக்கப்பட்ட பொருளும் இருக்குது. நம்ம கையில கிடைக்கிறது சபிக்கப்பட்ட பொருளா இருக்குமானால் அந்த சாபம் கட்டாயமா ஒன்னை என்னை பற்றி பிடிக்கும். ஏன் காணிக்கை ஜோம் பண்றோம்? காணிக்கை ஜோம் பண்ணதான் ஆஸ்வதிப்பாரா? காணிக்கு போட்டோடனே காணி கொடுத்தா ஜோம் பண்றாங்க. இந்த காணிக்கைக்காக ஜோம் பண்ணதான் கத்தவனை ஆஸ்வதிப்பாரா? கொடுங்கள், அப்பொழுது நீ கொடுத்தாலே கத்த கொடுத்துறாருல்ல. அப்ப ஜெபம் அவசியங்க இல்ல. அப்ப ஏன் ஜெபம் பண்றோம்? இந்த ஜெபத்தினாலதான் நீ போடுற காணிக்கை சுத்தமாக்கப்படுது. காணிக்கை ஜெபத்தினால என்ன செய்யப்படுது? சுத்திகரிக்கப்படுகிறது. உன் கையில இருக்கிற வரைக்கும் அது மற்ற பணம். பட் காணிக்கப்பட்ட விழுந்த உடனே அதை என்ன செய்யறோம்? ஜெபிச்சு அந்த காணிக்கை என்ன செய்யறோம்? சுத்திகரிக்கிறோம். இது பண்ணது என்ன பணம்? பரிசுத்தமானது பணம். எது? அதான் நீதிபதி சொல்லுவார், பரிசுத்தமானதை விளங்குகிறதும் பொருத்தனை செய்து பண்ணி யோசிக்கிறதும் உனக்கு கண்ணிய வருவிக்கணுமா? பொருத்தனை பண்ணிட்டியா? அதை கரெக்டா செலுத்து. பரிசுத்தமான என்ன செய்யாத?
பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்தபடி யோசிக்கிறதும் உனக்கு மனுஷனுக்கு சாபத்தை ஆக்கினியை கொண்டு வரும் இல்லையா? என்ன கொண்டு வரும்? என்ன கொண்டு வரும்? பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்தபடி யோசிக்கிறதும் என்ன கொண்டு வரும்? கண்ணியை கொண்டு வரும். கண்ணீர் என்ன அர்த்தம்? கண்ணி பாத்துறீங்களா? காடுகள கண்ணி கண்ணி அதனால காடு வச்சு என்ன செய்யாது, எடுத்தனா பட்டில் படிச்சத பத்தியா பீஸ் பீஸ் ஆயிடும், பீஸ் பீஸ் ஆயிடும் இல்லையா? அதுபோல சொல்றது கண்ணியா இருக்கணும், உன்னை ஒண்ணும் இல்லாம ஆக்கிடும்ன்றார். எது? கர்த்தருக்குரிய காணிக்கைய என்ன செய்யவே கூடாது, எடுக்கவே கூடாது. கர்த்தருக்குரிய காணிக்கை பரிசுத்தமானது, காணிக்கை தசமகம் வேற, பரிசுத்தமானது காணிக்கை. காணிக்கை தான் பரிசுத்தம், தசமாக பரிசுத்தம் பண்ண, தசமாக வேற காணிக்கை வேற. எனக்கு நிறைய பேர் தசமாக காணிக்கை வித்தியாசம் தெரியல. காணிக்கை வேற, தசமாக வேற. காணிக்கை கர்த்தருக்கு சேர வேண்டிய காணிக்கையை சரியானபடி கர்த்தருக்கு நம்ம செலுத்தணும்னா பரிசுத்தமானது நம்ம விழுங்குறோம். அது என்ன கொண்டு வருமா? கண்ணியை கொண்டு வருன்றாரு, உயிரையே எடுத்துறோன்றார். பரிசுத்தமானது விழுங்கக்கூடாது. அது யாருடையது? அது கர்த்தருடையது. அதை என்ன செய்யக்கூடாது? நம்ம விடக்கூடாது, நம்ம எடுக்கக்கூடாது. அப்ப என்ன சொல்ல விரும்புறா? அப்ப பண ஆசை என்ன செய்யக்கூடாது? அழிக்கப்பட வேண்டிய ஒன்று. யாருக்குள்ளது? அப்ப எனக்குள்ள பண ஆசையை நான் என்ன செய்யணும்? அழிக்கணும். இப்ப சாலமோன் தாவீது சாலமோன் சொல்றாரு, என்ன சொல்றாரு? உனக்குள்ள அழிக்கப்பட வேண்டியது இருக்குதுன்றார். என்ன அழிக்கப்படணும்? அத குலசர் பவுல் சொல்றார். எதை அழிக்கணும்? 5 கருத்தை சொல்றாரு. அதுல முக்கியமான காரியம் என்ன? பண ஆசை, பொருள் ஆசை என்பது விக்கிரக ஆராதனை. இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்களோட அவயவங்களை அழித்து போடு. இந்த ஒரே அதிகாரத்தை 3 கட்டு எழுதுறாரு. இந்த ஒரே ஒரு அதிகாரத்துல 3 எழுதுறாரு. சரியா? அப்ப என்ன செய்ய வேண்டி இருக்குது? அப்ப அப்பாவுடைய ஆலோசனை என்ன? அப்பாவுடைய ஆர்டர் என்ன? உனக்குள்ள என்ன அழிக்கப்படணும்? பண ஆசையை அழிக்கப்படணும். பண ஆசையை அழிக்கப்படணும். அடுத்தவனுக்கு உரிய பணத்தை நம்ம என்ன செய்யவே கூடாது? எடுக்கவே கூடாது. கர்த்தருக்குரிய பணத்தை செய்யவே கூடாது, எடுக்கவே கூடாது. கர்த்தருக்குரியது கர்த்தருக்கு, தேவனுக்குரியது நமக்குரியது நமக்கு. ஆண்டவர் கேட்ட சொல்லுவார், ராயனுக்குரியதை ராயனுக்கு செலுத்து, தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்து, உனக்குரியதை நீ எடு, கர்த்தருக்குரியதை கர்த்தர் பற்று. அதான் பண ஆசை இல்ல. கர்த்தருக்கு உரியதையே நானே எடுப்பேன்னா அதுக்கு பேர் பண ஆசை. இந்த பண ஆசை என்ன செய்யும்? உனக்கு கண்ணியை கொண்டு வரும். அப்ப எனக்குள்ள அழிக்கப்பட வேண்டியது என்ன இருக்குது? பண ஆசையை எனக்குள்ள நான் அழிக்கணும். அகற்றப்பட வேண்டியது இருக்குது. என்ன இருக்குது? அகற்றப்பட வேண்டியது இருக்குது. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். ராஜா சாலமோன் ராஜா ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி, நீ உன் நிலங்கள் இருக்கிற என்ன செஞ்சது? போயிடுறாரு இல்லையா? விளக்கம் பேசுறேன், வேகமா முடிக்கிறேன். அப்புறப்படுத்த வேண்டியதும் இருக்குது. என்ன செய்ய வேண்டியது இருக்குது? அப்புறப்படுத்த வேண்டியது இருக்குது. முதல்ல என்னது? அழிக்கப்பட வேண்டியது இருக்குது. அது என்ன பண்ணிடு? அழிச்சிடு. சாலமோன் தாவீது சாலமோன் சொல்றார், அழிக்கப்பட வேண்டிய யோவாப்பை அழிச்சிடு. அப்ப இன்னைக்கு அன்னைக்கு யோவாப்பு, இன்னைக்கு என்ன? பண ஆசை, பொருள் ஆசை. இது ரெண்டு என்ன பண்ணிடும்? நமக்குள்ள அடிச்சிடணும். ரெண்டாவது என்ன? அப்புறப்படுத்த வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு விளக்கமா பேசணும், நேரம் இல்லை, வேகமா சொல்லி முடிக்கிறேன். அப்புறப்படுத்த வேண்டியது இருக்குது. என்ன படுத்தணும்? அபியாத்தார் என்ன செய்யறான்? அபியாத்தாரு, நீ என்ன பண்ணிடு? இந்த இடத்தை விட்டு வெளியே போயிடு. அப்புறப்படுத்த வேண்டியது இருக்குது. எதை அப்புறப்படுத்தணும்? குலோசையர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். குலோசையர் 3:8. 3 அங்கதான் வாசிக்க போறோம், அங்க கை வச்சுக்கோ. குலோசையர் 3:8. இப்போதும் கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில பிறக்கல் ஆகாத, என்னங்க? வாயில பிறக்கல் ஆகாத கெட்ட வார்த்தை இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் வாயில கெட்ட வார்த்தை இருக்கு. இன்னைக்கு நிறைய ஆண்டவரை துதிக்கிறவங்க வாயில என்ன இருக்கு? கெட்ட வார்த்தை இருக்கு. கெட்ட வார்த்தையை உணர்த்து அகற்று. கெட்ட வார்த்தை ஒரு வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் இல்லையா? வாயில பிறக்கல் ஆகாது, அது வாயிலே பயன்படுத்த முடியாத அளவுக்கு தூசணமான கெட்ட வார்த்தைகளை நீ பயன்படுத்தக்கூடாது. அது என்ன செய்ய வேண்டியது? அப்புறப்படுத்த வேண்டியது இருக்குது. எதை அப்புறப்படுத்து? கெட்ட வார்த்தையை அப்புறப்படுத்து. கெட்ட வார்த்தையை அப்புறப்படுத்து. அபியாத்தார் என்ன செய்யணும்? அப்புறப்படுத்தப்படணும். யோவாப் என்ன செய்யணும்? அழிக்கப்படணும். அபியாத்தார் அப்புறப்படுத்தப்படணும். சொல்றது புரியுதுங்களா? யோவாப் அழிக்கப்படணும், அபியாத்தார் அகற்றப்படணும்.
அப்ப அழிக்கப்பட வேண்டியதும் இருக்குது, அகற்றப்பட வேண்டியதும் இருக்குது. அப்ப நமக்குள்ள எது அழிக்கப்படணும்? பண ஆசை அழிக்கப்படணும். எது அகற்றப்படணும்? கெட்ட வார்த்தை அகற்றப்படணும். கெட்ட வார்த்தை அகற்றப்படணும். இனியும் கெட்ட வார்த்தை பயன்படுத்தணும்னா கர்த்தரை சந்திப்பார். இனியும் கெட்ட வார்த்தை வாயில வரும்னா கர்த்தர் நிச்சயமாக சந்திப்பார். கர்த்தர் நிச்சயமாக சந்திப்பார். கெட்ட வார்த்தை புறப்படுறது பைபிள் கிளியரா மென்ஷன் பண்ணுது. கெட்ட வார்த்தை ஒண்ணு வாயிலிருந்து புறப்பட கூடாது. அதை தாண்டி கெட்ட வார்த்தை அவசரம் வந்துச்சு, வாய்க்கர் வந்துச்சு, வாய்க்குள்ள வந்துச்சு, வாய்க்கு வெளியே வந்துச்சுன்னு கெட்ட வார்த்தையை பயன்படுத்தினா கர்த்தருடைய சந்திப்பா கர்த்தாவே சந்தியும். நம்பர் 3 அருகிலே வைக்க வேண்டியது உண்டு. அருகிலே வைக்க வேண்டியது 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் 7வது வசனம் 8வது வசனம் 7வது வசனம் கீரியாத்தனாகிய பர்சிலாயின் குமாரனுக்கு தயவு செய்வாயாக அவர்கள் இந்த பர்சிலாவை என்ன செய்யணும்? இவனை அருகிலே வைக்கணும். அழிக்கப்பட வேண்டியிருக்குது, அகற்றப்பட வேண்டியிருக்குது, அருகில வைக்க வேண்டியது இருக்குது. அருகில இந்த பர்சனை எங்க வைக்கணும்? உன் பந்தியில தினமும் என்ன செய்யணும்? உன் பந்தியில சாப்பிடுகிறவனோட கூட யார் இருக்கணும்? இந்த பர்சிலா இருக்கணும். அப்ப இந்த பர்சிலா யாரு? அருகிலே வைக்கப்பட வேண்டியவர்கள். அருகிலே வைக்கப்பட வேண்டியவர்கள். இந்த அருகிலே வைக்கப்படுவது என்ன? 12ஆம் வசனம் கொலோசியர் 3:12. ஆகையால் பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கம், தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் எதை பொறுச்சுக்கணும்? சாந்தத்தை அருகில வச்சுக்கணும். எதை வச்சுக்கணும்? 5 சொல்றாரு, 5 பேசணும், எனக்கு நேரம் வேணும். 1 மட்டும் சொல்லணும். சாந்தம். சாந்தம் அப்படின்னா என்ன? இருக்கிறதுலயே சாந்தத்துக்கு பயன்படுத்தப்படுது பொம்பளை தான் பயன்படுத்தணும். ஆனா முத பயன்படுத்த ஒரு ஆம்பளை இல்லையா? அதை யாரு டைல வெட்டி போட்டுருவான். அவனை பார்த்தா என்ன சொல்றாரு? சாந்த குணம் யாருக்கு பயன்படுத்த? பெண்களுக்கு தான் பயன்படுத்த வேணும் இல்லையா? அவங்களுக்கு தான் பயன்படுத்தணும். நீங்க தான் சாந்தம் உள்ளவங்க தான் பயன்படுத்தணும். ஆனா பைபிள்ல முதல் பயன்படுத்துறது யாரு? ஒரு ஆம்பளைக்கு இல்லையா? அந்த ஆம்பளை எப்படிப்பட்ட ஆளு? தேனா வெட்டிடுவோம். தேனா இவ்வளவு பார்த்து என்ன சொல்றாரு? சாந்த பூமியில உள்ள எல்லாரும் பார்க்க சாந்த குணம் உள்ளவன் இல்லையா? அந்த வெட்டது யாருக்காக? தனக்காக பிரயாசப்படுறவங்க இல்ல, அடுத்தவனுக்காக பிரயாசப்படுறது. அப்ப யார் அருகில வைக்கணும்? யார் அருகில வச்சுக்கணும்? தனக்காக பிரயாசப்படுறவன் இல்ல, அடுத்தவனுக்காக பிரயாசப்படக்கூடியவனை எங்க வைக்க வேண்டியது இருக்குது? அருகில வைக்க வேண்டியது இருக்குது. அப்ப 3 கட்ட தாவீது சாலமோனுக்கு சொல்றார். என்ன சொன்னா? சாலமோன் அழிக்கப்பட வேண்டியது அழிச்சிடு, அகற்றப்பட வேண்டியது அகற்றிடு, அருகில வைக்க வேண்டியது அருகில வச்சு 3 சொன்னார். என்ன சொன்னாரு? தாவீது சாலமோன் சொன்ன என்ன சொன்னா? சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கொண்டான். தன் தகப்பனாகிய தாவீது சொன்ன கட்டளையின்படி எல்லாம் என்ன செஞ்சான்? நடந்தானா? தாவீதுக்கு என்ன கட்டளை சொல்றாரு? 3 கட்டளை சொன்னான். ஒன்னு என்ன சொன்னா? அழிக்கப்பட வேண்டியது அழிச்சிடுன்னு சொன்னான். அழிக்கப்பட வேண்டியது யோவாப்ப அழிச்சிட்டான். ரெண்டாவது என்ன சொன்னாரு? அப்புறப்படுத்த வேண்டியது அப்புறப்படுத்தணும்னு சொல்லிட்டான். அப்புறப்படுத்த வேண்டியது அப்புறப்படுத்து. எதை அப்புறப்படுத்தணும்? எதை அப்புறப்படுத்தணும்? கெட்ட வார்த்தையை அப்புறப்படுத்தணும் இல்லையா? மூணு சொன்னா அருகில வைக்க வேண்டும், அருகில வச்சுக்கணும் சொன்னா. எதை அருகில வைக்கணும்? சாந்த குணத்தை அருகில வைக்கணும். பர்சிலாவை அருகில வச்சுக்கணும். பர்சிலா யாரு? தனக்காக பிரயாசப்பட்டவன் இல்ல, தாவீதுக்காக பிரயாசப்பட்டவன். அப்ப யார் அருகில வச்சுக்கணும்? உனக்கு அருகில யார் இருக்கணும்? உட்கார்ந்து கதை இல்ல, உனக்கு ஃப்ரெண்ட் யாரா இருக்கணும்? அடுத்தவர்களுக்காக பிரயாசப்படக்கூடிய நபர்கள் உனக்கு ஃப்ரெண்டா இருந்தா நீ கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறாய் என்று அர்த்தம். புரியுதா சொல்றது? அடுத்தவங்க ஆசீர்வாதத்துக்கு, அடுத்தவங்க நன்மைக்கு, அடுத்தவங்க பிரயோஜனத்துக்கு நாம் பிரயாசப்படக்கூடிய நபரா இருந்தா நான் யாரு? சாந்த குணம் உள்ளவன். மோசே வெட்டான். யாருக்காக வெட்டினான்? யாருக்காக வெட்டினான்? இஸ்ரவேல் ஜனங்க ஆசீர்வதிக்கப்படணும், பாதுகாப்பா இருக்கணும். யாரை வெட்டினாரு? எகிப்துல வெட்டினான். இவனை வெட்டாரு. ஆனா இஸ்ரவேல் ரெண்டு சண்டை போட என்ன செஞ்சாரு? காம்ப்ரமைஸ் பண்ணாரு இல்லையா? அப்ப மோசே யாருக்காக சண்டை போட்டா? தனக்காக இல்ல. அவன் மட்டும் வெட்டாம தான் அவன் ராஜா மாதிரி வந்திருக்கும் இல்லையா? என் ராஜ வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல, நான் யாருக்கும் பிரயாசப்படுவேன்? குறிப்பா தேவ ஜனங்களுக்காக நான் பிரயாசப்படுவேன். அப்ப தேவ ஜனங்களுக்காக பிரயாசப்படுகிற பர்சிலா எங்க இருக்கணும்? அருகில் இருக்கணும். அவன் அருகில் யாரு இருக்கணும்? உனக்கு ஃப்ரெண்டா யாரு இருக்கணும்? அடுத்தவங்க ஆசீர்வாதத்துக்கு பிரயாசப்படுறவங்க இருக்கணும். உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் யாரு? எடுக்கிறவங்களா கொடுக்கிறவங்களா? உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் யாரு?
எடுக்கிறவனா கொடுக்கிறவனா? உங்க கிட்ட இருந்து எடுக்கிறவனா உங்களுக்கு கொடுக்கிறவனா? எந்த ஃப்ரெண்ட் கொடுத்து பார்க்க இல்லையா? உங்க ஃப்ரெண்டுங்களா யாரு? நீங்க யார ஃப்ரெண்டா வச்சிருக்கீங்க? உங்களுக்கு கொடுத்தவங்களா உங்க கிட்ட வாங்குறவங்களா? உங்க ஃப்ரெண்ட் யாரு? பர்சிலா என்ன செஞ்சான்? பர்சிலா என்ன செஞ்சான்? தாவீதுக்கு தங்கிட்ட எல்லாவற்றையும் கொடுத்து உதவணும் இல்லையா? அவன் தானே சொல்றாரு இவனை எங்க வச்சுக்கோ? அருகில வச்சுக்கோ. அப்ப அருகில ஒரு என்னது? சாந்தம். அப்ப சாந்தம் என்ன இருக்கணும்? அருகில இருக்கணும். இந்த சாந்தத்தை என்ன அடையாளம்? அடுத்தவங்க ஆசீர்வாதத்துக்காக பிரயாசப்படுற பத்தியா அவனை பக்கத்துல வச்சுக்கோ. அப்ப யார அழிச்சது? பண ஆசை இருக்கிற பத்தியா அவனை அழிச்சது. அவனை வெற்றி சரியா அழிச்சு அவனை போய் ஒன்று பண்ணிட்டாரு. நீங்க ஏதோ சொல்றாருன்ட்டு அங்க போய் ஏழோட பண்ணி மாட்டிக்கிறது. சரியா பண ஆசை என்ன பண்ணிட்டு அழிச்சது. என்ன கெட்ட வார்த்தையை அப்புறப்படுத்துது. அடுத்த பிரயாசப்படுறவங்களை அருகில வச்சுக்கோ. இது மூணு காரியத்தையும் யார் செஞ்ச தெரியுமா? சாலமோன் அப்படியே செஞ்சான். கர்த்தர் அன்பு கொண்டா, கர்த்தர் அவனிடத்தில் அன்பு கொண்டா. ஆமென். அப்ப கர்த்தர் அன்பு கொண்டா கிடைக்க, கர்த்தர் அவனோடு இருக்கிறவர் கிடைக்கிற மூணு ஆசீர்வாதம். கர்த்தர் ஒவ்வொன்றும் விளக்கமா பேசணும், நேரமா வேகமா பேசுவாங்க. சரியா? இப்ப கர்த்தர் சாலமோன் கூட இருக்கிறதுனால ஆசீர்வாதம் இருக்கணும்ல. என்ன இருக்கும்? அவன் செய்கிறத எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவான். ஒன்னு என்ன? அவன் செய்கிறத எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவான். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம். ராஜா யோதாவின் குமாரனாகிய பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்தான். அவன் வெளியே போய் சிமையை விழுந்து கொன்று போட்டான். ராஜ்ய பாரம் சாலமோன் கையிலே ஸ்திரப்பட்டது. இவனுக்கு முன்னாடி 2 பேர் ராஜாவானாங்க இல்லையா? சாலமோனுக்கு முன்னாடி 2 பேர் ராஜாவானாங்க. யாரு? அப்சலோம் ராஜாவானான் இல்லையா? பாதியிலே போயிட்டான். அதோனியா ராஜாவானான், அவனும் பாதியில போயிட்டான். ஆனா சாலமோன் கையில் ராஜ்யம் விடப்பட்டது, ஸ்திரப்பட்டது. நீ செய்கிற காரியத்தை அப்சலோமும் செஞ்சான், அதோனியாவும் செஞ்சான், சாலமோனும் செஞ்சான். யாருக்கு அந்த கதை வாய்க்க பண்ணி கொடுக்கிறா? சாலமோன் செய்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணி கொடுக்கிறார். ஆமென். மற்றவங்க செய்யலாம், ஆசீர்வாதம் இருக்காது. ஆனா நீ நானும் செஞ்சா ஆசீர்வாதமா இருக்கணும்னா கர்த்தர் கூட இருந்தா மற்றவங்க செய்து ஆசீர்வாதமா இல்லைனாலும் நம்ம செய்த கர்த்தர் ஆசீர்வதிப்பா. நீ செய்யற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணணும்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். ஆமென். ஆமென். நம்பர் 2 நீ உன் வார்த்தையின்படியே செய்வார், அவர் செய்வார். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. 12வது வசனம். உன் வார்த்தையின்படியே செய்து. யார் வார்த்தையின்படி செய்யணும்? யார் வார்த்தையின்படி செய்யணும்? ஆண்டவர் வார்த்தையின்படி தான் சாலமோன் செய்யணும் இல்லையா? ஆண்டவருடைய வார்த்தையின்படி தான் சாலமோன் செய்யணும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் வார்த்தையின்படியே நான் செய்யன்றா இல்லையா? அப்ப கர்த்தர் நம்ம கூட இருந்தா நம்ம சொல்றபடி எல்லாம் கர்த்தர் செய்வார். கர்த்தர் நம்ம கூட இருந்தா நம்ம என்ன சொல்றோமோ அதை அப்படியே கர்த்தர் செய்வார். நம்ம சொல்றத கர்த்தர் செய்யணுமா? இதுக்கு ஒரு காரணம் விளைக்கிறோம். என்ன அர்த்தம் விளைக்கிறோம்? நம்ம சொல்றத அவர் செய்யணும் ஆசை இல்லையா? ஆனா யாருக்கு செய்யறா தெரியுமா? அவர் சொல்றத நம்ம செய்யணும். சாலமோன் யாரு? சாலமோன் யாரு? தகப்பன் மூலமா கர்த்தர் பேசுற வார்த்தைகளுக்கு அப்படியே செய்வேன் தெரியா? இப்ப அவர் சொல்றாரு, நான் சொன்ன நீ செஞ்சல, நீ சொல்றத நான் செய்வேன். டீல் நல்லா இருக்கா? டீல் நல்லா இருக்கா? என்ன டீல்? அவர் சொல்றத நம்ம செஞ்சா, நம்ம சொல்றத அவர் சொல்றத செய்யவே மாட்டேன். நம்ம சொல்றதையும் அவனை சீக்கிரம் வராது பார்த்தீங்களா? அவர் சொல்றத நான் செய்யலனா கூட நான் சொல்றத கதையே நடக்காது. கதையே நடக்காது. ஏன் சாலமோன் சொல்றாரு உன் வார்த்தை ஏன் செஞ்சேன்னு சொல்றாரு? நான் சொல்ல நீ செஞ்சல, நீ சொல்றத நான் செய்யறேன். ஆமென். அப்ப நான் சொல்றபடி எல்லாம் கர்த்தர் செய்யணும்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். கர்த்தர் கூட இருக்கணும்னா அவர் சொன்னதை நம்ம செய்யணும். அவர் சொன்னதை நான் செய்யாம நீதிமன்ற வசனம் உண்டு, 28 வசனம் உண்டு. வேதத்தை கேளாதவருடைய ஜெபம் தேவனுக்கு அருவருப்பானது. வேதத்தை கேளாதவருடைய தன் செவியை விளக்கக்கூடிய ஜெபமும் அருவருப்பானது. அப்போ வேதத்தின்படி நடக்காத வசனத்தை கைக்கொண்டு நடக்காத ஒரு நபர் நீ எத்தனை மணி நேரம் ஜெபம் சரி, எத்தனை மணி நேரம் ஜெபம். அப்ப ஜெபிக்கிறவன் என்ன செய்? நீ என்னென்ன வசனத்தை கீழ்ப்படி மாதிரி உட்கார்ந்து நிதானிப்பான். எந்தெந்த வசனத்தை கீழ்ப்படி நிதானிச்சு பார்த்துட்டு அப்புறமா ஜெபம். அப்பதான் ஜெபத்தை என்ன செய்வார்? கர்த்தர் கேட்பார். வேதத்தை தன் வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கக்கூடிய ஜெபமும் கர்த்தர் தூக்கி போடுவார் குப்பையில். ஒரு அருவப்பை எங்க தூக்கி போடுவோம்? குப்பையை போட முடியும்? அப்படி தூக்கி போடுவார். தாவீது ஜெபத்தை தூக்கி மடியில போட்டார் இல்லையா? அப்படி தூக்கி போடுவார். ஒரு ஜெபத்தை போப்பாடிடுவார்.
அப்ப புரிஞ்சுக்கோ. வேதத்தை என்ன செய்யணும்? நம்ம கேட்கணும். நம்ம அவர் சொல்றத கேட்டா நம்ம சொல்றத அவர் கேட்பாரா? செஞ்சுப்பா அப்பதான் கேட்பா. ஆனா அவர் சொல்றத நான் எதையே செய்ய மாட்டேன், ஆனா நான் சொல்றத மட்டும் உடனே செய்யணும், செய்யறதுக்கு முன்னாடியே செய்யணும்னா கதையே நடக்காது. பார்த்துக்கணும். நம்பர் 3 14 வசனம் பாருங்க. 14 வசனம் அது முடிக்கிற வசனம். நீ கேட்கறத நீ சொல்றதையும் செய்வேன், நீ கேட்காததையும் என்ன செய்வேன்? உனக்கு நான் கொடுப்பேன். உனக்கு என்ன தேவை கேட்காம இருக்கலாம், நீ கேட்கறதுக்கு முன்னாடியே உனக்கு அதை கொடுப்பேன். நீ கேட்கறதுக்கு முன்னாடி உனக்கு நான் கொடுப்பேன். செய்யறத வாய்க்க பண்றாரு, சொல்றத செய்யறாரு, கேட்கறதுக்கு முன்னாடி கொடுக்கிறான். இது 3 கிடைக்கணும்னா அவர் நம்ம கூட இருக்கணும். அவர் நம்ம கூட இருக்கணும்னா அவர் சொன்னதை நம்ம செய்யணும். கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோமா? கர்த்தரை பார்ப்போமா? தகப்பனே நன்றியோட துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒப்பு கொடுத்து நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். உங்க மகிமையுள்ள கரம் உங்க கூட இருக்கட்டும். உங்க பிரசன்னம் உங்க கூட இருக்கட்டும். உங்க மகிமை கூட இருக்கட்டும். ஒரு நாள் ஆண்டவரை கடந்த நாட்கள் ஒருவேளை நீங்க சொன்னபடி நாங்க செய்யாம போயிருந்தா எங்களை மன்னிக்கும். அதனாலதான் நீங்க எங்க கூட இல்லைன்னா இன்னைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறேன். இன்னைக்கு எனக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க சொல்றத அப்படியே செய்யறதுக்கு என்னை விட்டு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை நம்பி என்னை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி இந்த வேலையில என்னை ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி மட்டும் ஒப்பு கொடுத்து அவர் சொல்றத நீ செய்ய ஆரம்பிச்சுட்டா நீ என்ன சொன்னாலும் கர்த்தர் செய்வார். நம்ம மாத்திரம் அவர் சொல்றதை நம்ம செஞ்சுட்டோம்னா நம்ம என்ன சொன்னாலும் கர்த்தர் நமக்கு செய்வார். ஆனா அவர் சொல்றதை நம்ம செய்யாத வரைக்கும் நம்ம என்ன சொன்னாலும் கர்த்தர் செய்ய மாட்டார். கர்த்தர் நம்ம கூட இருந்தா இந்த 3 ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். எத்தனையோ பேர் செஞ்சாங்க ஆனா வாய்க்கல. ஆனா சாலமோன் செஞ்சா வாய்ச்சிச்சு. ஏன் தெரியுமா? கர்த்தர் நம்ம கூட இருந்தா. நீங்க கர்த்தர் நம்ம கூட இருந்தா நம்ம செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்கப்படுவார். பரிசுத்த பிதாவே, இந்த காலையை அர்ப்பணிக்கிறோம். இது வரைக்கும் நாங்க உங்க வார்த்தை கேட்காத போனதுனாலதான் நாங்க செய்யற காரியங்கள் வாய்க்காம போயிடுச்சுன்னா, நாங்க சொல்றபடி நீங்க செய்யலன்னா, நாங்க கேட்கறத எங்களுக்கு கொடுக்கலன்னா, நாங்க கேட்காம இருக்கிற விசுவாசத்தை கொடுக்கலன்னா இன்னைக்கு அர்ப்பணிக்கிறோம். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே செய்வதற்கு இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இன்னைக்கு அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கூட இருந்து எங்களை வழி நடத்தி நான் ஆசீர்வதியும். இந்த 3 ஆசீர்வாதமும் வந்திருக்கிற அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தரை கொடுத்து இவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்க சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். கிருபைக்கும் இரக்கத்தும் தயவுக்கும் தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நடத்தி காத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்துல வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.